What's up, rascals? Before we get along too much further, a warning: the following podcast contains adult themes, sexual content, and strong language. Basically, it's for a matured and less sensitive audience. Listener and viewer discretion is advised. Don't say we never warn you and then release press statement, okay? Alright, enjoy. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of the Toss Up. In the varo or guest layana. Come back, toss up. அதுதான் நம்ம வந்து ரிவீல் பண்றோமானது. ஆமா, என்ன போன வாரமே கோ பேக் டாஸ் ஆப் சொல்லிட்டாங்க. Yes, we heard your reviews. நாங்களா கேள்விப்பட்டோம். நீங்க கறி ஊத்துனது தெரியும். பட் இருந்தாலும் சில நேரத்துல நாங்க மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி இல்ல லைஃப்ல கொஞ்சம் ஏற்றம் தாழ்றம் கீழம் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். நான் தான் RDJ மாதிரி திருப்பி வருது. நான் திருப்பி மத்துவை கூட்டிட்டு வரேன். வேற மத்து கார்த்திக் செந்தில் கூட்டிட்டு இது டிஃபரண்ட் யூனிவர்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். ஸோ இந்த வாரம் வந்து ஆக்சுவலி வந்து டாஸ் அப் வந்து கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஓ ஆமா, இது படிக்கணும்ல. ஸோ நான் வந்து 2-3 கமெண்ட் பார்த்துருக்கேன். ஸோ 2 கமெண்ட் வந்து ரொம்ப நல்லா பேசியிருக்கேன். ஏன்னா நாங்கள் 2-3 நாள் அந்த கமெண்ட் பேசல. ஏன்னா எங்கள் எடிட்டர் வந்து அந்த கமெண்ட் வந்து காட்டலன்ட்டு. ஸோ அதனால இனிமேல் வந்து கமெண்ட் வந்து நானே அட்மின் மாதிரி எடிட்டர் மேல இதெல்லாம் பழியெல்லாம் தூக்கி போட்டுறது தான். ஆமா, அட்மின் பண்ணாங்க, இப்போ எடிட்டர். ஓகே, ஸோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க எடிட்டர் வேற மாதிரி ப்ரோ. So just want to give a big shout out to Selva who's been editing this podcast. இத சொன்னதுமே அவனுக்கு ஒரே ஏறி இருக்கும். இப்பெல்லாம் சொல்லிட்டால்னா அடுத்த எபிசோட்ல ஆடியோல நம்ம அப்லோட் பண்ணிடுறோம். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம டிஎம் வரும், டாஸ்அப்ல ஆடியோ இல்லைங்க, அது ஏமா சிரிச்சுக்கிட்டு சொல்றேன். நீ சொன்னீங்க நிறைய பேர் வந்து நம்மள துப்புறாங்கன்னு. ஒருத்தன் வந்து உனக்கு சென்சர் வேணுமா அன்சென்சர்ட் வேணுமா? அன்சென்சர்ட் பண்ணு. வர கதை மயிறு மாதிரி இருக்கே கெஸ்ட்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. அது என்னன்னா பீக்கோப்போ மாதிரி கதை சொல்லுது. Used to love the show but looks like not much work is going into the show now. Janji Mokojo Senjala, please next time review dulu baru tarik masola. இதுன்னு வெளிச்ச பட்ட மாதிரி. ஓகே லிசன், இது வந்து எங்க கெஸ்ட் நீங்க பள்ளி சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் வந்து கதை சொல்ல திறமை இருக்காது. எங்களை மாதிரி எங்களுக்கே கதை சொல்ல தெரியாது. நாங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலி சமயம் இங்க பாருங்க, கதையில வந்து சமயம் ஒருத்தங்க நல்ல ஃப்ளோ கொடுப்பாங்க, நல்ல ஃப்ளோல போயிடும். சமயம் வந்து நாங்களே வந்து ஒரு டப்பான ஃப்ளோல போயிடுவோம். ஒன்னு இருக்கு ஒன்னு இல்ல. That being said, we do take responsibility for our mistake. Yeah, so நாங்க வந்து ஷோ இப்பமே நல்லா தான் பண்ண போறோம். உங்களுக்கு அடுத்த பெஸ்ட் ஷோ தான் கொடுக்கலாம்னு இருக்கோம். So without wasting any time, இந்த வாரம் ஷோ கிளம்பலாம். ஏன்னா இந்த வாரம் வந்து நம்மளுக்கு வந்து காலரா வச்சிருக்காங்க. இல்ல நம்ம நிறைய காலர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம மேபி people வந்து who don't want to talk about their story, right? Like they also can share story, we can read about their story, right? read their story, read right? their story. Okay, so just remember you can share your story this sir. நிறைய பேர் உங்க ஸ்டோரிஸ் அனுப்பியிருக்கேன், நாங்கள் வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் நிறைய பேர் என்ன உங்க ஸ்டோரிஸ் அனுப்பினீங்கன்னா, one thing is we don't go for callers who are very young because you need your parents' permission. So a lot of you are too young, so we can't call you because we need your parents' permission to call you actually. இல்லை அது ஒன்றும் இல்லை, நிறைய பேர் ஆரோ கொளரமாக இருக்கீங்க. கதையை வந்து சொல்லுங்க. ஸோ ஆனால் ஜீவன் சொன்ன மாதிரி தான், ரொம்ப யங்காக இருந்தீங்கன்னா வந்து இப்போ பேரண்ட்ஸ் பெர்மிஷன் கேட்டாலும் நீங்கள் வந்து அடிப்பீங்க. ஸோ அது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால நம்ம with that being said, எனக்கு இந்த வாரம் வந்து ஒரு போன வாரம் எபிசோட் முடிச்சா எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுடா. இல்ல இந்த மாதிரி விஷயம். Okay, so this actually happened to me and I wanted to share it with you guys. போன வாரம் வந்து நான் காடி எடுத்து வெளியே போக வேண்டியது. ஸோ நான் வந்து இப்பவுமே இந்த காடி வந்து வீட்டுக்கு வந்து ரிவர்ஸ் பார்க் பண்ணி தான் வைப்பேன். So the front is facing the main gate. Okay. So இந்த தடவை வந்து I just park the front inside and the back towards the front. Park பண்ணிட்டு காடி ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். My car has this thing where it automatically brakes whenever it has something in the back. Oh, okay. Sensor. I mean the new car all has these features. Yeah, so it automatically brakes and when it brakes it feels like I hit something on a brake. Oh, okay. So அப்படி பட்டுன்னு. Okay, so நான் வந்து ரிவர்ஸ் பண்றேன், திடீர்னு காடி இன்னும் இடிச்சிச்சுடா. நான் பார்த்தேன் என்ன விஷயம், காடி பார்க்குறேன் யார் பின்னாடி ஏதாவது ஓடி இருக்கும். நானும் அதான் நினைச்சேன் பூனை வச்சு ஓடிச்சேன். நான் காடி இப்படி ரிவர்ஸ் பண்றேன், கேட்டை தாண்டி என் காடி போக மாட்டேன். லைக் no matter what you do, no matter what, so the sensor is detecting something is outside என்ன லிட்டரலி அந்த சோ கேட் இருக்குல அந்த வாசல்லையா, என் வாசல்லே அந்த கேட் லைன் மாதிரி இருக்கு, அந்த கேட் லைன் முன்னாடி என்னமோ இருக்கு. ஓகே இது சோ நான் வந்து ஓகே பதிலா நான் இப்படி பார்த்துட்டு ஓகே சோ ஃபக்கிலா லைக் யூ நோ ஐ வாஸ் திங்கிங் லைக் ஓ ஷிட் I can't go. So I think maybe the sensor detected
maybe there's a gate line. So what I did was I reversed the car like this. So from here I couldn't go. So I went in and then I reversed the car like this. So inside you can reverse. Yeah. Outside the gate you. I cannot go outside through the back way. So as I was reversing like this, you know the side all I got sensor, right? He was detecting something was in the front. He was genuinely detecting something in the front. சரி இது உனக்கு எத்தனை வாட்டி நடந்திருக்கு? எனக்கு அதான் முதல் தான் நடந்திருக்கு. ஓகே ஆக்சுவலி நான் சொல்ல நீ சொல்ல அதனால நான் வந்து காடி வந்து வெளியே தான் வந்து பார்க் பண்ணுவேன். வெளியே தான் நம்ம பார்க் பண்ணுவோம். இல்ல இப்போ நம்ம வந்து ரோட விட்டு எக்ஸிட் பண்ணா யூ ஹேவ் டு மேக் ஒன் யூ டர்ன். ஓகே ஸோ இவன் சொன்ன தெரியுமா உன்னோட வாசல்ல வந்து அந்த சென்சர் அடிக்குதுன்னு. நான் காடி வந்து உன் வீடு வந்து இட்ஸ் ஆன் மை லெஃப்ட்னா நான் வந்து முன்னுக்கு போயிட்டு வளைச்சிட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டு திருப்பி நான் இப்படி இந்த பக்கத்து நான் வெளியே ஆகணும். நான் முன்னுக்கு போயிட்டு நான் ரிவர்ஸ் வளைப்பேன் தெரியுமா. ஓகே என் காடி சென்சர் வந்து லைக் நிறைய பேர் காடி கூட இருக்கும், அது வந்து டிடெக்ட் பண்ணும். லைக் ரொம்ப தூரமா இருந்தா ஒரு பீப் அடிக்கும். ஸோ நீ எவ்வளோ கிட்ட அந்த ஆப்ஸ்டக்கிள் கிட்ட வரையோ உன் பீப் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கிட்ட இருக்குன்னா அது லைக் பீப் சாங் வந்துடும். இல்ல ரொம்ப கிட்ட வந்தா தண்ணி அடிக்காத என்ன காடி பாட்டலாம் பாடு. ஓகே சோ அந்த ஐவி மைனா மாதிரி பாடு. இது புது வெர்ஷன். சோ பீப் நடிச்சிட்டு இருக்கோம். நான் காடி வந்து நார்மலா வளைச்சிட்டு ரிவர்ஸ் எடுக்கிறேன். நீ எப்படி உனக்கு வந்து அந்த ஆப்ஸ்டக்கிள் இருக்கோ எனக்கு என் ரிவர்ஸ்லயே லைக் இமேஜின் சம்ஒன் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் யோர் கார். லைக் நான் ரிவர்ஸ் கியர் போட்டோனே பீப் நான் நிப்பாட்டேன். பிகாஸ் ஏன்னா என்னோட அந்த ரியர் மிரர் இருக்குல்ல அது வந்து சின்னது தெரியுமா. ஸோ இப்போ நீ சொன்ன மாதிரி தான் பூனை ஏதாச்சும் கிராஸ் இல்லை மரம் இருந்தால் கூட என்னால் பார்க்க முடியாது. ஆனால் நீ how many time it happens to you? At least twice. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா the funniest thing, you know my car reverse, the sensor here the back, if it detects I'm fine, but it detected like as I'm reversing it detected like that, it makes sense. So it just நான் பார்த்துட்டு like what the fuck. So what I decided was காடி வந்து கொஞ்சம் மெதுவாக ஓட்டிட்டு போனேன். ஸோ மெதுவாக ஓட்டி போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே தென் மை மாம் or someone said someone has unfortunately passed away that day. Like it feels too coincidental, so I don't know. ஆனால் எனக்கு இன்ன வரைக்கும் அது நடந்துருக்கு. And I tried it again a few times. It didn't happen. So it just that happened that day. எனக்கு வந்து எவ்ரி டைம் இல்லை இப்போ நடக்கும். ஆனால் 2 வாட்டி நான் வந்து விசிட்டுக்கு போயிட்டு போறாரு. இல்லை சார் வீட்டு போய் நிற்கிறேன் உழுக வர வேண்டியது. நம்ம பேய்கள்லாம் பற்றி பேசுவோம்ல அவங்களும் இல்லை அவங்க நிற்கிறாங்க அடுத்து நம்மளை பற்றி பேசுவாங்க. நானும் கெஸ்ட் அப்படின்னா அப்பியர் பண்ணுவேன். ஸோ இந்த வாரம் நம்மளுக்கு வந்து ஒரு காலர் இருக்காங்க. ஓகே ஃபைனலி எஸ் இருக்காங்க. டெஃபினெட்லி. ஓ ஓகே நான் வாட்டி இல்லாம எப்படி நம்ம டாஸ் என்ன மச்சான். ஸோ இந்த வாரம் நம்மளுக்கு வந்து ஒரு காலர் இருக்காங்க. அந்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஓ வணக்கம். வணக்கம் நல்லா இருக்கும். Let me introduce myself and the boys. கிரிஷ் பேசுறேன். ஹலோ வணக்கம் கிரிஷ். வணக்கம். என் பக்கத்துல ஹேண்ட்ஸமான டுட் பூனன் இருக்காரு. ஹலோ ஹலோ வணக்கம். அவர் பக்கத்துல அவரோட ஹேண்ட்ஸமா இன்னொரு டூட் இருக்காரு ஜீவன். இப்போ உனக்கு இன்ட்ரோ என்ன கொடுக்குறது தெரியலையா இல்ல ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? ஃப்ளோல வர்றத அப்படியே சொல்லிடுறேன் ஏத்துக்க. இதோட இன்னும் பெட்டரா சொல்ல முடியாது. இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலி ஒரு அனானிமஸ் காலர். நாங்க உங்களுக்கு பேர் வைக்கலாமா? வேண்டாம் ஃபன்னியா விட்டீங்க. உங்களுக்கு பேர் வைப்போம். இல்ல ஏன்னா நான் வாங்க போங்க கூப்பிடுறது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிள். அனானிமஸ்னே கூப்பிடுவோம். அனானிமஸ்னா அன்சி கட்ட வரது வந்துருப்பது. நாங்க உங்களை ஸ்வீட்டா கியூட்டா நாயன்னு கூப்பிடுறோம். ஓ நாயலா? ஜோவா? இன்னைக்கு தான் அவளை முதல்ல தடவை பார்த்தேன். எல்லாரும் சூர்யாவா? இல்ல எனக்கு வாய்ஸ் வர மாட்டேங்குது. டேய் ஏப்ப வரும்போது ஒரு பேசுவாங்க தெரியுமா அந்த மாதிரி பேசிட்டு சூர்யா ட்ரை பண்றல. எங்க நீ எடு பாப்போம். அவன் எடுப்பா நல்ல வாய்ஸ் சூர்யா வாய்ஸ். சரி ஓகே இப்போ உங்க பேர் வந்து ஜோ. ஓகே ஓகே சொல்லுங்க ஜோ, எங்க உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோ듀ce பண்ணிக்கங்க. அனானிமஸ் இருக்க விரும்பறாங்க. ஜோ இல்ல என்ன பண்றீங்க? அவங்க சூர்யாவோட பொண்டாட்டி கார்த்திக் அடுத்த படம் வந்து அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகே சரிங்க. ஆமா ஜோ சூர்யா எப்படி இருக்காரு? சூர்யா நல்லா இருக்காரு. இன்ஃபேக்ட் அடுத்த படம் வந்து உங்களோட படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கேன். ஓ தேங்க் யூ. இன்னமும் உண்மையான ஜோதிகா பேசுற மாதிரி கங்காவா மாறுறது. பார் கங்காவா மாறுற ஜோ பார். ஓகே
ஜோ நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க டாக்டர்னு சொன்னீங்களா? எஸ், ஐ எம் a doctor. ஓகே சூப்பர். ஓகே சொல்லுங்க என்ன நடந்துச்சு உங்க ஹாஸ்பிட்டல்ல? ஓகே, ஸோ எனக்கு 2 கதை இருக்குது. ரெண்டுமே வந்து நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ இது ஃபர்ஸ்ட் கதை வந்து நான் கிராஜுவேட் பண்ணிட்டு ஆஃப்டர் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல வந்து ஹாஸ்பிட்டலோட சர்வீஸ் நான் முடிக்கிற டைம்ல வந்து அப்பப்ப நாங்க வந்து கொஞ்சம் கிளினிக்கல் லோக்கம்ஸ் அந்த மாதிரிலாம் செய்வோம். ஸோ இந்த பர்டிகுலர் கிளினிக் வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து அவங்க ஃபேமிலி வந்து இந்த பிசினஸ் எடுத்துட்டு இருக்காங்க. தட் மீன்ஸ் இந்த கிளினிக்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணிட்டு அவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கிளினிக்கை. ஸோ இந்த பர்டிகுலர் வீக்கெண்ட் வந்து ஒரு கிளினிக்கை என்ன போக சொன்னாங்க. இட்ஸ் குவைட் அ பிட் ஹாண்டிங்கா இருக்கும் அந்த ஏரியாவே. ஓகே. கிளினிக்கோட லொகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணும் போதே கரெக்டா அந்த 3 முச்சந்தி இருக்கும் அந்த இடத்துல. இட்ஸ் வெரி ரேரா டு see 3 முச்சந்தில கரெக்ட்டா ஒரு கிளினிக். ஆமா, இட்ஸ் எக்ஸாக்ட்லி அந்த 3 முச்சந்தி அது. அண்ட் தென் ஆன் டாப் ஆஃப் தட் அந்த கிளினிக் வந்து ஒரு பழைய கிளினிக், ஒரு 30-40 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கிளினிக். ரெசிபியா? கோஸ்லா பேய் வரதுக்கு சில அறிகுறியான ஒரு அறிகுறி தான். சொல்லுங்க. ஸோ அந்த கிளினிக்ல வந்து ஓவர் நைட் லோக்கம். தட் மீன்ஸ் நைட்ல ஃபுல்லா லோக்கம் செஞ்சுட்டு தென் த நெக்ஸ்ட் டே வந்து ஆஃப்டர்நூன் ஐ எம் ஃபினிஷிங் மை ஷிஃப்ட் அந்த மாதிரி உள்ள லோக்கம். ஸோ அந்த கிளினிக் வந்து கேள்விப்பட்டது வந்து ரொம்ப குவாய்ட்டான கிளினிக், பேஷண்ட்ஸ் அவ்வளோ இல்லாத ஒரு கிளினிக்னு சொன்னாங்க. ஸோ நானும் நினைச்சிட்டு இருந்தேன் ஓகே பீஸான கிளினிக் போல இருக்குன்னு சொல்லிட்டு, பிளஸ் இட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பிசினஸ்னால சரி ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் அந்த கிளினிக்ல போயிட்டு லோக்கம் செஞ்சேன். நானு அதாவது எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி வேற வேற பிரச்சனையில மாட்டிக்குவாங்க. நான் வந்து வேற மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் அதுக்கு பிறகு. வேற மாதிரி ஓகே என்ன மாதிரி சொல்லுங்க. ஈவினிங்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ஷிஃப்ட். ஸோ கிளினிக் வந்து ரொம்ப அப்படியே டார்க்கா லைட் இருந்தாலும் கூட அதை என்டர் பண்ணும் போதே ரொம்ப என்னடா ஒரு பாலடைஞ்ச பங்களால போற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் இக்னோர்ட் இட். ஸோ அந்த டைம் இல்ல நீ நினைச்சு பாரு, பேஷண்ட் வர்றாங்க, லைட் உழு மண்டை உடையல, மட்டும் தான் உடையுது. இங்க வந்து மண்டையும் உடைஞ்சு. அதுவும் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பிசினஸ் தானே. பத்தியா இதுல என்ன தெரியும் சேட்ட, அவங்க பேஷண்ட் வந்து நான் வந்து கிளினிக் தான் வந்தேன், ஆனா வந்தோடனே எவ்வளவு இருக்கு அந்த மாதிரி, நானே செத்துட்டேன்னா உயிரோட இருக்கேன், ஏமா கொஞ்சம் கில்லுவேன், நானே பயத்துல. ஓகே சொல்லுங்க. வந்துட்டு பிறகு ஒரு ஃபியூ பேஷண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ நான் அந்த ஹோல் ஆம்பியன்ஸை இக்னோர் பண்ணிட்டு பேஷண்ட் பார்த்துட்டு இருந்தேன். தென் அந்த நைட்டு இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு ஸ்டாஃப் தான் வந்து என் கூட அந்த நைட் வேலை செய்யறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஷட்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த இல்ல ரஜினிகாந்த் சட்டர் புது ட்ரெய்லர் என்ன படம் நீங்க 2K கிட்னு ரெஜிஸ்டர் பண்றீங்களா? எங்களுக்கு தெரிஞ்ச சட்டர் மூடுறது மாதவன் தான். சொல்லுங்கம்மா. ஷட்டர் வந்து யாரும் அந்த ஷட்டர் இல்ல. இந்த ஷட்டர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த பழைய காலத்துல அந்த கிடாய் ருஞ்சியட்ல வந்து ஒரு மாதிரி சைட்ல இழுத்துட்டு ஷட்டர் பழைய கிளினிக் இது. ரஜினியே பழசுதான். அவர் மாடர்னா வருவாரா? அவர் அப்ப முடியிருப்பாரு. சொல்லுங்க. அப்ப ஷட்டர் எல்லாம் மூடிட்டு பேட்லாக் எல்லாம் போட்டுட்டு தென் நைட் ஷிஃப்ட் வந்து என்னென்ன செய்யணுமோ ஸ்டாஃப் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ யூஸ்வலி நைட் லோக்கம்ஸ்க்கெல்லாம் வந்து பின்னால வந்து ஒரு ரூம் இருக்கும் நம்ம ரெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ நாட்டி இல்ல இல்ல நான் அவனை சொல்ல விரும்புறேன், அவன் சொன்னது கூட அந்த பீரியட்ல நீ நாட்டின்னு சொல்ல பத்தியா, அங்கதான் இது டபுள் மீனிங். நிறைய பேர் நம்ம திட்டுற ரொம்ப டபுள் மீனிங்ல இருக்கு. ஏதோ டபுள் மீனிங் பேசாதீங்களா? சாரி. பேசாத நானும் பேச மாட்டேன். சொல்லுங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அப்புறம் பின்னால போயிட்டு ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரி சொல்லுங்க 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 சொல்லுங்க. டபுள் மீனிங்ல பேச மாட்டோம். பாக்குறீங்களா? அப்ப எல்லாம் எடுத்து வச்சுட்டு பிறகு தென் ஆஃப்டர் தட் ஒரு ஆஃப்டர் 11 ஆயிடுச்சு. 11 ஆயிட்டு பிறகு அப்ப ஸ்டாஃப் சொல்லிட்டு இருந்தாங்க, டாக்டர் இதுக்கு பிறகு பேஷண்ட் வருது ரொம்ப குறைவு, நீங்க போய் தூங்குங்க, பேஷண்ட் இருந்தாங்கன்னா எழுப்பி விடுறேன்னு சொன்னாங்க. ஸோ நானும் அப்படியே விட்டுட்டேன். தென் ஆஃப்டர் தட் ஐ குடன்ட் ஸ்லீப். ஏன்னா யூஸ்வலி நைட் ஷிஃப்ட்ஸ்லாம் வந்து நான் தூங்க மாட்டேன், I'll stay awake. ஸோ நான் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு வந்து
ஸோ என்னோட ரூம்க்கு வந்து அந்த சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா பேஷண்ட் வாக்வே இருக்கும், அண்ட் தென் காமன் பாத்ரூம் இருக்கும், அந்த இடத்துல டாய்லெட் அண்ட் பாத்ரூம் இருக்கும். என் ரூம்க்கு வந்து அட்டாச் டாய்லெட் அண்ட் அட்டாச் பாத்ரூம் இருக்கும். Okay. She's a bit more privileged than the other people lah. மத்தவங்க அவங்க டாக்டர் தானே? ஆமா. நீங்க கேவலமா பேசுற. அவங்க டாக்டர் தானே? டாக்டரா? இல்ல டாக்டர். அவங்க வசூல் MBBS. அவங்க நிஜமான MBBS. டாக்டர் இந்த கிளினிக்ல இருக்காங்க. ஓகே சொல்லுங்க. அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னா ஒரு ஆஃப்டர் 2 o'clock வாக்ல ஐ குட் ஹியர் என் ஸ்டாஃப் வந்து பின்னால பாத்ரூம்க்கு போயிட்டு ஃபிளாஷ் பண்ணிட்டு திரும்பி வந்தாங்க. தென் ஆஃப்டர் ஒரு half an hour கழிச்சு திருப்பி அந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. சோ நான் நினைச்சேன் மேபி அவங்களுக்கு வந்து வயித்தால போயிட்டு இருக்குது போல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அப்படி இக்னோர் பண்ணிட்டேன். இருக்கலாமே, நம்ம பாசிட்டிவாவே யோசிப்போமே, ஏற்கனவே ஓல்டு கிளினிக்ல வேற இருக்கிறேன் நானு. சோ நானும் அப்படி விட்டுட்டேன். தென் ஆஃப்டர் a while வந்து திடீர்னு சாரி பேஷண்ட்ஸை விட கிளினிக்ல தான் இன்னும் அதிகமான பேஷண்ட் இருக்காங்க. டாக்டர் தான் பேஷண்ட் பயந்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க. இல்ல டாக்டர் வந்து பார்த்து நாங்களே பேஷண்ட் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். அவங்க ஹார்ட் பீட்ல செக் பண்ணும்போது டாக்டர் வந்து ஹார்ட் பீட் டாக்டர் ஏன் கை நடுங்குது? இல்ல ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. அப்போ பிபி அதிகமா இருக்கு. பிபியா? அப்புறம் எப்படி பிபி? சுகர் வரும்போது சுகரா? அதுங்க வந்து மேம் எனக்கு ஒரு 20 minutes எதுக்கு வயித்தால போகுது. ஓகே சரி சொல்லுங்க. அவங்க வயித்தால போகுதுன்னு சொல்லி ஃபிளைட் விட்டுட்டாங்க. நானும் அப்படி விட்டுட்டேன். ஆஃப்டர் ஒரு விடியகால ஒரு 3:34 இருக்கும் போது அவங்க கூப்பிட்டாங்க, பேஷண்ட் இருக்கு டாக்டர்ன்ட்டு. ஸோ நானும் எந்திரிச்சிட்டு வெளியே போய் பார்க்கும் போது கன்சல்டேஷன் ரூம் வந்து எம்டியா இருந்துச்சு. லைட் வந்து ஜஸ்ட் ஒரு லைட் ஆன்ல இருந்துச்சு. நான் யோசிக்கிறேன், யூஸ்வலி பேஷண்ட் இருந்தா லைட் எல்லாத்தையும் தட்டி விடுவாங்க, இவங்க ஏன் வந்து ஒரு லைட் இருக்கு இவங்களையும் ஆளு காணும்னு சொல்லிட்டு உனக்கு நான் போய் பார்க்கும்போது she was sleeping. ஓகே. So I was like, okay, என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு திருப்பி பின்னால போயிட்டேன். Then again I can hear her walking. So அவங்க எப்படி நடப்பாங்கன்னா அவங்க ஸ்லிப்பர் போடும்போது இன்னும் some people ஒரு மாதிரி தேய்ச்சிக்கிட்டு நடப்பாங்க. பறக்குன்னு பறக்கல. அப்புறம் இல்ல பச்சாக்கா சரிங்க. நடக்கிறாங்க அதானே? சத்தமா நடக்கிறாங்க அதானே? அந்த மாதிரி அவங்க நடக்கும்போது இல்லையே இப்பதானே தூங்கிட்டு இருந்தாங்க, என்ன திருப்பி பாத்ரூம்க்கு போறாங்க சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டேன். தென் ஆஃப்டர் half an hour திருப்பி அதே மாதிரி தான் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. வெளியே போய் பார்க்கும்போது தென் ஐ தாட் ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து திருப்பி கூப்பிடுறாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணுவோம், 2வது வாட்டி கூப்பிட்டாங்கன்னா அப்புறம் வெளியே போவோம்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ நைட் அப்படியே முடிஞ்சிருச்சு. தென் த நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கண்டினியூவேஷன். ஸோ அவங்க வந்து எழுந்திரிச்சிட்டு ஷட்டர் எல்லாம் திறந்துட்டு பிறகு தென் அவங்ககிட்ட நான் போய் கேட்டேன், என்ன ஆயிடுச்சுக்கா நேற்று உங்களுக்கு என்ன வயித்தால போயிட்டு இருந்துச்சான்னு. அவங்க என்ன பாக்குறாங்க, ஏன் டாக்டர்னு கேட்கும் போது கண்டுபிடிச்சிட்டியா அந்த கேள்வி என்ன பார்த்தா வயித்தால டெய்லி போற. ஆமா அவங்க எனக்கு அதே லுக்கு கொடுத்தாங்க. நியாயமான லுக்கு தான். இல்ல டாக்டர் நான் தூங்கிட்டு தானே இருந்தேன்ட்டு. தென் ஐ டோல்ட் ஹர் நேற்று நைட் இந்த மாதிரி நடந்துச்சுன்ட்டு. அப்ப அவங்க சொன்னாங்க அவங்களுக்கும் அதே சத்தம் கேட்டுச்சு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஏன் டாக்டர் வந்து அவங்களோட பாத்ரூம் பாய்க்காம ஏன் பேஷண்ட் பாத்ரூம் பாய்க்கிறாங்கன்னு அவங்க வந்து நைட் ஃபுல்லா யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்புறம் கேட்டு இந்த மாதிரி பேஷண்ட் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க சொன்னாங்க இல்ல நான் அப்படிலாம் கூப்பிடவே இல்லை, எனக்கு எந்த ஒரு சத்தம் கேட்கல எக்ஸப்ட் இந்த பாத்ரூமோட இது சத்தம் கேட்டுச்சுன்ட்டு. ஸோ நாங்களும் அப்படி விட்டுட்டோம், சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு. தென் ஐ செட் ஓகே நெவர் மைண்ட், ஐ வில் கோ பேக் சம் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் நான் திருப்பி வரேன்ட்டு. இப்படி அவங்க வந்து முன்னுக்கு வந்து அந்த டிஸ்பென்சரி ரூம்ல இருக்கிறாங்க. நான் வெளியே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு திருப்பி உள்ளுக்கு வரும்போது கன்சல்டேஷன் ரூமை திறக்கும் போது ஐ காட் அ ஷாக். என்ன நடந்துச்சுன்னா இன்னும் அந்த காலத்து இப்ப நீங்க கண்டிப்பா கிளினிக்ஸ்ல விசிட் பண்ணிருக்கீங்க, அந்த பழைய கிளினிக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா டேபிள் வந்து உடன் டேபிள் இருக்கும், ஆனா அதுக்கு மேல வந்து ஒரு கிளாஸ் டாப் மாதிரி வச்சிருப்பாங்க. சோ இன் பிட்வீன் வந்து அந்த பேப்பர்ஸ், ஃபைல்ஸ், மெடிக்கல் ரிப்போர்ட், போட்டோஸ் அதெல்லாம் வந்து நடுவில் வச்சிருப்பாங்களே. So when I entered the room, I got a shock. ஏன்னா அந்த ஈசலோட பூச்சி இருக்குதுங்களா,
ஆமா ஆமா ஈசல். அந்த ஈசல் பூச்சி வந்து was full inside that table. எனக்கு அப்படியே கொஞ்சம் ஈரியா டிஸ்கஸ்டிங் ஆயிடுச்சு because you know so girly to see all these things inside. And then நான் கீழே பார்க்கும் போது மேல, ஏன்னா நார்மலா வந்து ஈசல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து மேல இருக்கணும் கீழே இருக்கணும், அது செத்தாலும் கூட கீழே கொஞ்சம் கண்டிப்பா கொஞ்சமாவது கிடக்கும். But it was nothing, it was totally clean. ஆனா டேபிள் அதுக்குள்ள மட்டும் இருக்கு நிறைய. எஸ், அது அப்படி ஃபுல்லா. தட் மீன்ஸ் நான் வெளியாகும் போது ஐ சா அந்த, ஏன்னா பிகாஸ் என்னோட ஸ்டெத்தஸ்கோப் எல்லாமே நான் மேஜர்ல வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் வெளியாயிட்டேன் நானு. சோ நான் பார்த்தேன் நானு, கேன் சி ஆல் தி பிக்சர்ஸ் அண்ட் ஆல் மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே அங்க இருக்கிறது நான் பார்த்துட்டேன். தென் இப்படி போயிட்டு இப்படி வரும்போது இட் வாஸ் ஃபுல் கவர்ட் வித் ஈசல். என்னடா இது புதுசா இருக்குதுன்னு சொல்லிட்டு தென் ஐ எக்ஸிட்டட் த ரூம். I went straight to the dispensary. So the consultation room and then dispensary room எல்லாமே வந்து connected, உள்ளுக்கே வந்து connected-ஆ இருக்கும். So நான் நேரா போயிட்டு சாப்பாடோட தூக்கிட்டு நேரா அங்க போயிட்டு I was telling her, அக்கா என்னக்கா இது ஈசல் இவ்வளவு நிறைய இருக்கு, டேபிள் உள்ளுக்கு அந்த இன்பிட்வீன்ல இருக்குதுன்னு சொன்னோடனே பட்டார்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. விடுவிடுன்னு வெளியே என் கன்சல்டேஷன் ரூம்ல போய் பார்க்கும்போது என்னோட ஸ்டெத்தஸ்கோப் அந்த மேஜில் இருந்த பிபி மிஷின் அப்படியே கீழே கிடக்குது. லைக் someone just like pushed it and threw it away, அந்த மாதிரி. அவங்க ஹார்ட் பீட் அவங்களே பிடிக்கல போல இருக்கு. கேட்கல. எக்ஸாக்ட்லி, அவங்களுக்கு கேட்காதனால அவங்களே தூக்கி போட்டுட்டாங்க. லுப் டுப் லுப் டுப் கிடைக்காது. லுப் டுப்பா லப்பு டப்பு லவ்வே இல்ல, என்ன டப்பு டப்பு. So உள்ளுக்கு இதெல்லாம் நடக்கும்போது திடீர்னு we heard something வந்து அப்படியே ஓடுற சத்தம் கேட்டுச்சு. ஃப்ரம் உள்ளுக்கு என்ட்ரன்ஸ்ல இருந்து கிடுகிடுன்னு பாத்ரூம்க்கு ஓடுற சத்தம் கேட்டோன்னே நாங்க யோசிச்சோம், என்னடா பேஷண்ட் வந்து கதவு திறக்கிற சத்தம், ஏன்னா அங்க ஒரு பெல் மாதிரி கேட்கும், என்னடா பெல் கதவு திறக்கிற பெல் சத்தம் கேட்கலையே, ஆனா திடீர்னு பிள்ளைங்க ஓடுற சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இப்படி கன்சல்டேஷன் ரூமை திறக்கும் போது வெளியே பார்க்கும் போது nobody was there. ஆனா சில்ட்ரன் விளையாடுற சத்தம் கிளியரா கேக்குது. எஸ், கிளியரா கத்துறது. லைக் when பிள்ளைங்க வரும்போது ஒரு கடை உங்களுக்கு என்டர் பண்ணும்போது அவங்க கத்திட்டு ஸ்கிரீன் பண்ணிட்டே சிரிச்சுக்கிட்டே ஓடுவாங்கல்ல, ஒரு 2-3 பிள்ளைங்க, எங்க 2 பேத்துக்கும் we heard the same thing. So when I opened the door to see, nobody was there. Okay. So that was literally like my okay, இது வந்து கொஞ்சம் ரொம்ப வேற மாதிரி இருக்கு. நைட்ல நடந்தா ஓகே ஏதோ சொல்லலாம், இது நான் டே டைம்ல நடக்குதுன்னு சொல்லிட்டு. So what I did, I took my phone, I went out. I wanted to call my friend because I know உள்ளுக்கு கால் பண்ணா ஏதாச்சும் இன்னும் கூட டிஸ்டர்பன்சஸ் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா போன் எடுத்துட்டு வெளியே போயிட்டேன். நான் வெளியே போயிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட போன் அடிக்கும் போது he was like, அதெல்லாம் நார்மல், நீ கொஞ்சம் ஒரு நாள் மட்டும் நீ கவர் பண்ணுன்றாங்களா. நல்ல ஃப்ரெண்ட். இதேதான் நீ பண்ணுவடா. ஆமா, பண்ண மாட்டேடா. அப்படியா? நீ தெரியாத மாதிரி இருப்ப தெரியுமா? அப்படியா? நடக்க சான்ஸ் இல்லையே. கிறிஸ் என்ன என் கூட இருப்பான். கிறிஸ் என்ன என் கூட இருப்பான். உனக்கும் கிடைச்சல, நானும் உனக்கும் கேட்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன். உங்களுக்கு எல்லாம் கேட்டுச்சா? நான் தனியா இருக்க மாட்டேன், வா. அப்புறம் தென் ஆஃப்டர் தட் என்னால அது இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு தென் ஐ ஸ்ட்ரெயிட் செட், யூ நோ வாட், இதுக்கு அங்கிட்டு என்னால கண்டினியூ பண்ண முடியாது. பிகாஸ் ஒன்னு பேஷண்ட்டும் வரல, ரெண்டாவது இந்த மாதிரி டிஸ்டர்பன்சஸ் இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் நைஸ். ஓகே, எனக்கு வந்து ஐ மீன் ஐம் நாட் கம்ஃபர்டபுள்னு சொல்லிட்டு தென் ஹி செட், இரு இன்னும் ஒரு half an hour வெயிட் பண்ணுங்க, நான் இதே இப்போ வரேன்னு சொல்லிட்டு தென் he came with the owner of the means his uncle, அவங்களோட அங்கிளோட கிளினிக் இது. his uncle and his mom 3 பேர் வந்தாங்க கிளினிக்கு. 3 பேர் வந்த கையோட தென் they were like, இல்ல இதெல்லாம் வந்து பயப்படாதீங்க, இதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல திடீர்னு ஒரு வெரி பேட் ஸ்மெல் வந்துச்சு அந்த கிளினிக்ல. இனிஷியலி ஐ தாட், ஓ யாரோ வந்து கேஸ் விட்டாங்க போல இருக்கு, நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாம் ஒரே யார் தெரியுமா அந்த முத வந்து இருக்கா தெரியுமா, அந்த படம் இருக்கு விக்ரம், பசுபதி, மணிவண்ணன் 3 பேர் வச்சிரு பறந்து போயிடுச்சு குசாவி. சொல்லுங்க. தென் ஆஃப்டர் தட் போக அந்த ஸ்மெல் ரொம்ப பேட் ஆன கையோட நாங்க எல்லாருமே வெளியே வந்துட்டோம் பிகாஸ் we cannot tahan the smell. Then we realized that அந்த பழைய ஷட்டர் இருக்குதுங்களே, ஷட்டருக்கு மேல வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி இருந்துச்சு. அண்ட் we realized அந்த ஸ்மெல் வந்து அங்க இருந்து வருதுன்ட்டு. ஸோ அந்த கிளினிக் பக்கத்துல வந்து ஒரு மெக்கானிக் ஷாப் இருந்துச்சு. சோ அந்த மெக்கானிக் உள்ள பையனை கூப்பிட்டு லேடர் இருக்கான்னு கேட்டுட்டு சோ அந்த தங்கா மேல ஏறி என்னதான் இருக்குதுன்னு போய்
பார்த்தா there was this, I don't know whether it's மாடோடையா இல்ல ஆடான்னு தெரியல, அதோட அந்த கால் எலும்பு, தொடை எலும்பு. ஐயோ நானும் எதுவும் நினைச்சிட்டேன். இல்ல ஒரு தலை இல்ல, நீ வந்து ஒரு ஆடோட எது கொண்டு வந்து அது நினைச்சியா? சரி, அதுவும் இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. சோ எலும்பு வந்து அது அப்படியே ட்ரையா இருந்தோம்ல எலும்பு, பட் அது உள்ளுக்கு வந்து நிறைய மிச்சிட்டு இருந்துச்சு. சூப்பர் டீ சாப்பிட்டீங்க? நோ, நெஹி பேட்டா, நெஹி. அதுல அனிமல்ஸ் இந்த மாதிரி கூட கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஒரு கால் இல்ல, இது பழைய இடம். ஐ டோன்ட் நோ அது எப்ப இருந்தது கூட தெரியல. ஆனா ஏன் இப்ப மட்டும் அந்த பேட் ஸ்மெல் வந்தது கூட அது வாஸ்தவமான கேள்விதான். பாசிபிள். ஓகே. பிகாஸ் அது ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா சொல்லலாம், அது அப்படியே அழுவி போய் அங்க யாரும் தூக்கி போட்டிருப்பாங்க போல இருக்குன்னு சொல்லலாம். பட் இது வந்து பழசு, தட் மீன்ஸ் அதோட அந்த அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படி கிராஸ் ஆகி, அந்த மசில்ஸ் எல்லாமே கிராஸ் ஆகி, அது வந்து ஒரு பழைய ஒரு போன், ஒரு கலரான உள்ள போன் அது. சோ அது வந்து எப்படி மேல ஒருவேளை மேல வந்து போட்டாலும் கூட somebody has to. இல்ல நாங்க ஏதோ சொல்ல, நீங்களே சொல்லுங்க. இது டபுள் மீனிங் இல்ல, இவங்களா ஏதோ புரிஞ்சுக்கிறாங்க. அத வந்து மேல தூக்கி போட்டாலும் கூட அத ஏன் ஹைலைட் பண்றீங்க? சரி, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. சோ அது வந்து த்ரோ பண்ணாலும் கூட கண்டிப்பா ஒரு லேடர் இருக்கணும் ஏறி அது தூக்கி வீசுறதுக்கு. பட் அது வந்து அந்த ஒரு சிச்சுவேஷன் இல்லாத காரணனால we don't know அது எப்படி வந்துச்சுன்னு கூட தெரியல. சோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இது தூக்கி போட்டுருவோம்னு சொல்லிட்டு எடுத்து they threw it away. அங்க முன்னுக்கே வந்து என் முன்னுக்கு தான் அது குப்பை தொட்டி வந்து தூக்கி போட்டுட்டு then they said okay கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 1 hourக்காவது வெயிட் பண்ணுங்க, நாங்க ஆளை வர வைக்கிறோம். எதுக்குன்னு கேட்டா பிரேயர்ஸ் பண்றதுக்கு, so that you can continue. So I said no, I'm not going to continue after this. You want me to wait, I can wait for another half an hour னு சொன்னேன் நானு. சரின்னு சொல்லிட்டு then what I did, okay முன்னுக்கு த்ரோ பண்ணிட்டாங்க. த்ரோ பண்ணிட்ட பிறகு what I did, நான் உள்ளுக்கு போயிட்டு ஜாமா பேக் பண்றதுக்கு பின்னால எங்களுக்கு தனியா ஒரு ரூம் வச்சிருக்காங்கன்னு சொன்னல, அந்த ரூம்ல வந்து என் பேக் பேக் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல I saw the same bone inside that room. Yes, நான் என்ன பண்ணிட்டேன்னா கமக்கமா ஜாமாலாம் பேக் பண்ணிட்டு I call my friend, நீ பாரு இதுதானே நம்ம இப்ப தூக்கி போட்டோம், என்னது இது இங்க இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் பார்க்கும்போது அந்த போன் அந்த வெளியே இல்ல. இட் வாஸ் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கிளினிக். ஒரு பெரிய தொங்சாம்பா இருக்குது, அது உள்ளுக்கு தூக்கி போட்டாங்க. என் கண்ணு முன்னுக்கு தான் அதை தூக்கி போட்டாங்க. நான் திருப்பி உள்ளுக்கு போகும்போது இட் வாஸ் தேர். I said, you know what, I'm not going to continue this, screw this thing, I'm going to leave னு சொல்லிட்டு ஜாமாலா பேக் பண்ணிட்டு I left. So is that the last day that you go to the clinic? That was the last day I ever went to the clinic. Then after ஒரு few months கழிச்சு I did pass by the clinic. The clinic is no more. They have changed it to something as some other shop. பியூட்டி ஷாப். பெட்டர் இல்ல, அவங்க அப்படியே அந்த கிளினிக் பாஸ் பண்ண, ஏய் இங்க தான் கயிறு கட்டையா தொங்குது, பெயிண்டர்ஸ் இருக்கானா? ஒரு மாசம் வாக் பண்ணிட்டு இருக்கான். இல்ல you know what I'm curious, actually what shop it is now? இப்போ it's actually a mechanic shop now. அப்பாடா, they extended the mechanic shop. ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துறாப்பா, ஆனா ஃப்ளோட் பண்ணி ஆமா அப்படி மடியில வந்து காடி கொஞ்சம் மேல இருக்கணும், காலை மேல தூக்கிட்டு ஈஸியா இருக்கு ஃபிக்ஸ் பண்றீங்க. ஆக்சுவலி ஒரு இந்த மாதிரி ஒரு மெக்கானிக் பேய்க்கு ஒரு ஜாபா கொடுத்து அதுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு. லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க தான் அந்த வாழ்க்கை கெடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க தான் ஆமா, நான் நினைக்கிறேன் அதோட நைட் ஷிஃப்ட் பண்றதுக்கு பதிலா எனக்கு கிட்ட கொடுத்தனால அது கடுப்பாயிடுச்சு நினைக்கிறேன். அந்த இருட்டு நேரத்துல நீங்க அந்த பேய்க்கு ஒளி ஊத்துறீங்க. நீங்க ஒரு தீக்குச்சியா இருந்திருக்கீங்க. சரி, அப்புறம் இன்னொரு கதை என்னது? இது வந்து நான் படிச்சிட்டு இருக்கிற டைம்ல வந்து யூஸ்வலி வந்து 6 weeks வந்து ஹாஸ்பிட்டல் அட்டாச்மெண்ட் நடக்கும் நம்மளுக்கு படிக்கிற டைம்ல. சோ இந்த பர்டிகுலர் அட்டாச்மெண்ட் டைம்ல வந்து இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. யாரோட அட்டாச்மெண்ட் சம்பவம் நடந்துச்சு? எங்களோட கிளினிக்கல் அட்டாச்மெண்ட். அதுதான் அவங்க ஹைலைட் பண்ணி முதல்ல சொன்னாங்க. சரி நான் கொஞ்சம் செலக்டிவ் லிசனிங். சோ என்ன நடந்துச்சுன்னா, இந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் வந்து அப்பதான் புதுசா கட்டியிருக்காங்க. ஒரு 1 year ஆயிடுச்சு அந்த ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்கும் போது. ஹாஸ்பிட்டல் பேர் என்ன, எங்க இருக்கு?
அதுதான் முதல்ல சொல்லிட்டாங்களே. இல்ல எந்த ஏரியா இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே மாட்டேன் நானு. அவங்க நம்பர் விளையாக்கிறோம். சரி சொல்லுங்க. ஓகே, அப்புறம் பூசை கட்டினாங்க. பட் யூசுவலி இந்த கதை நிறைய பேர் கேட்டாங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும் இது எந்த ஏரியான்ட்டு. அப்பனா ப்ளீஸ் ஹெல்ப். அப்பனா கமெண்ட் பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு ஜப்பனீஸ் பெரியல் கிரவுண்டா இருந்தது. ஸோ அதை வந்து கிளியர் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து நல்லா பெருசா கட்டியிருந்தாங்க. ஸோ கட்டிட்டு இருக்கும் போது அந்த ப்ராசஸ்லயே இருக்கும் போது அந்த கட்டணம் வந்து நிறைய வாட்டி வந்து ப்ராப்ளமேட்டிக் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் ஒன்னு தண்ணி பர்ஸ்ட் பண்ணியிருக்கோம், இல்ல ஒரு சர்டன் ஃப்ளோ வந்து பிரேக் பண்ணி விழுந்திருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஆன் டாப் ஆஃப் த பெரியல் கிரவுண்ட். சோ என்ன பண்ணிட்டாங்கன்னா யாரோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது காசை உள்ளுக்கு போட்டு சீப்பா கட்டின மாதிரி இருக்கலாம். நானும் அப்படிதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்மளுக்கு இந்த நரசிம்மா நரசிம்மாவா இல்லையேப்பா, ராங் படம். இந்த விஜயகாந்த் தான் ஒரு விருது இடம்லாம் பில்டிங்லாம் உழுவும், அவர் தான் போயிட்டு ரமணாடா. அதுக்கு ஏன்டா ரமணா வேணும்? பில்டிங் அவர் தான் மேஸ்திரியாடா அவரு. அவர் வந்து நாயத்தை கேட்பாரு. அப்போ யோகி பாபு தான் வேணும். ஓ யா, சொல்லுங்க. அப்படி பின்னி கட்டி முடிச்சுட்டாங்க. கட்டி முடிச்சிட்ட பிறகு பிரேயர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு பிறகு தென் ஒரு கட்டம் வந்தோடனே ஆஃப்டர் 1 year வந்து வரும்போது நிறைய பேருக்கு தெரியும் இந்த பர்டிகுலர் டைம்ல இருந்து இந்த பர்டிகுலர் டைம்ல மீன்ஸ் பிட்வீன் 2 to 4 வச்சுக்கோங்களேன். விடிய கால 2 மணில இருந்து 4 மணிக்கு வாக்குல நீங்க எந்த பேஷண்ட், அதாவது சீரியஸா இருக்கிற ஒரு பேஷண்ட் வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்க்கு நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த பேஷண்ட் will die. அந்த மாதிரி. ஏமா இந்த ஹாஸ்பிடல் சொல்லுமா, அந்த ஹாஸ்பிடல் வரவே சொல்லுங்க. போவே மாட்டேன். கால கூட மூச்சு கூட விட மாட்டாங்க. மூச்சு விட செத்து போயிடுவாடா. இல்ல அந்த இடத்துல சொல்றேன். This was long time ago. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. சரி, நான் நம்பவே மாட்டேன். ஓகே, டக்குன்னு பேச மாத்திட்டாங்க. ஆமா. சோ ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு then they did a lot of prayers. சோ பிரேயர்ஸ் எல்லாம் பண்ணிட்ட பிறகு அந்த கேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுச்சா இல்ல அவங்க மூடி மறைச்சாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. சோ ஒரு ஆஃப்டர் 1.5 years அது கட்டி முடிச்சிட்ட பிறகு என்னோட 6 weeks அட்டாச்மெண்ட் வந்து அங்க நடந்துட்டு இருக்குது. சோ நடந்துட்டு இருக்கிற நேரத்துல சம்டைம்ஸ் we have to follow night shift also. ஏன்னா டே ஷிஃப்ட் பார்த்தல we need to clock our hoursன்னு சொல்லிட்டு நைட் ஷிஃப்ட் வந்து சம்டைம்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். இன்னொன்னு வந்து ஃபார் எக்ஸ்போஜர், ஏன்னா நைட்ல தான் வந்து நிறைய கேசஸ் நடக்கும்னு சொல்லிட்டு சோ சம்டைம்ஸ் வந்து நாங்க வந்து நைட்ல வந்து கிளாக் பண்ணுவோம். சோ அந்த ஒரு பர்టిక్యులர் நைட் I have a question. Like even when the patients வந்து critical இல்லாட்டி also they will die, is it, if they go to emergency? Yes. Wow. சாதாரண நெஞ்சு வலின்னு சொல்லி வந்தா இல்ல சும்மா லைட்டா ஒரு ஃப்ளூ சார், லைட்டா ஃப்ளூ இருக்கு. ஃப்ளூவா? அப்ப ஐ அம் ப்ளீஸ் குடும்பத்தை சொல்லிருங்க. மூக்கு சரியில வந்தாங்க. சொந்தக்காரங்கள சொல்லிருங்க. சொந்தக்காரங்கள சொல்லிருங்க. ஆவி பிடிச்சாலும் போயிடும் சார். ஆவி பிடிச்சா போயிடும். ஆவியே பிடிச்ச போயிடும். வந்து 2 மணி நேரம் தான் இருக்கு. வரும்போது சலியா, ஐயோ பாவம். சலியா இல்ல என்ன தெரியுமா, இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ், இது லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கா? சலியா எல்லாம் கடவுள் தாங்க பாத்துக்கணும். எல்லாம் மாமச்சு, எல்லாம் புகழும் இறைவனுக்கு. சொல்லுங்க. அப்புறம் இல்ல ராங்கான கேள்வி கேக்குறீங்க. நீங்க எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க? ஓ இத்தனை மணிக்கா? சரி சரி, கடவுள் பாத்துக்குவாருங்க. நைட் டைம் தானே சார். நீங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து உயிரை காப்பாத்திக்கலாம். கை உடஞ்சேன்னு வந்து சார், எதுக்கு சார் சாப்பிடுறீங்க? கை உடஞ்சது, இப்ப அது கை செப்டிக் ஆகி டயபிட்டிஸ் ஒரே நாள் செத்து போயிருவீங்க போல இருக்கு வந்து. சொல்லுங்க. அப்புறம் ஸோ அந்த டைம்ல வந்து என்ன நடந்துச்சுன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் வந்து எமர்ஜென்சிக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போதான் ஞாபகம் வச்சு அவங்க பேஷண்ட் வந்தானே 7 மணி டைம் ஆஃப் டெத் 5:07. என்ன எழுதுறீங்க சும்மாங்க? டெத் சர்டிஃபிகேட் இல்ல. இப்ப பர்த்க்கு வந்தாங்கன்னா எப்படி பிரெக்னன்சி டெலிவரி? அதெல்லாம் வந்து நாட் இன் தி சேம் கச்சமாசான். டெலிவரிக்கு வந்து தனியா இன்னொரு கச்சமாசான் இருக்கு. தப்பிச்சாங்க. அப்பாடா, நான் கூட பழசுன்னு வெச்சுப்பேன். சொல்லுங்க. இது வந்து இந்த ரெட் ஜோன் ஏரியால தெரியுது. ரெட் ஜோன் தான். சோ ரெட் ஜோன் கூட்டிட்டு வரும்போது and then there's also this one particular beatல வந்து அந்த beatல வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்க அவாய்ட் பண்ணிடுவோம். பிகாஸ் ஒருவேளை அந்த beatல வந்து
இது பண்ண ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இட்ஸ் லைக் ஒரு 90% கன்ஃபார்ம் த பேஷண்ட் will pass away அந்த மாதிரி. என்னம்மா பெட்டு வச்சுக்க சாவடிக்கிறீங்க? ஏமா சங்கர்ல இந்த படம் இதெல்லாம் கேள்விப்பட்ட படமே செஞ்சிருவாருமா. அதான் படம் பேரு. எனக்கு இந்த கதை கேட்க இந்த பேஷண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இல்ல 7 மணிக்கு மேல வரக்கூடாது, அந்த பெட்ல படக்கூடாது. என்னங்க சொல்றீங்க? இல்ல நினைச்சு வர எல்லா பேஷண்ட்டும் இன்னைக்கு பிஸியா இருக்கும். அந்த பெட்ல படுத்தா எல்லாரும் ஐயோ பாவம் he was so young இன்னும் உயிரோட தான் இருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு நாங்க அந்த பெட்டை வந்து நாங்க வந்து அவாய்ட் பண்ணிடுறோம். அந்த பெட் தூக்கி போடலாம்ல அந்த ஷட் ஓகே நோ பிகாஸ் அந்த பெட் இன்னும் எத்தனை உயிருக்கு ஆகாக போகும். சொல்லுங்க. அப்ப அந்த டைம்ல வந்து ஒரு வெரி சிம்பிளான கேஸ், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். பட் எங்களுக்கு அந்த நாள்னு பார்த்து கச்சமாசான் வந்து ரொம்ப ஃபுல்லா இருந்தனால we got no choice but to put him on that bed. எல்லாரும் என்ன சேர்ந்து ஏமாத்து ஏன் அழுவுறீங்க? நான் தானே அழுவனா? அந்த பெட்டுக்கு போடுன the cast of Avengers ஸ்பைடர்மேன்ல காஸ்மெட் வரா. இது ஒரு கடைசி நாள் ஒரு சேவ் பண்ண வந்திருக்கோம். சரி சார் நான் சும்மா தூக்கி ஓடுறது. சொல்லுங்க. ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி we were all there. That means நாங்க அந்த ஸ்பைடர்மேன் சூட்லாம் போடாம but we were all ready to make sure he doesn't collapse. நாங்க அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டோம். Oh my god. சரி சொல்லுங்க. நாங்க என்ன பண்ணிட்டோம்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். என்னென்ன தேவைப்படுதோ that means அதுக்கு சிம்பிளான இன்ஜுரியா இருந்தாலும் கூட பட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஆக்சிஜன் டேங்க்ல இருந்து டிஃபிபிரிலேட்டர்ல இருந்து எல்லாமே. சோ எங்களோட காஃபின் ப்ரிப்பேர் No, I have another question. Okay. Joke aside. இது ஜோக்கு அடக்கூடாது, சிரிக்கணும். Practically how is it possible? Like in the let's say someone hands fractured, but அது எப்படி அது உங்களுக்கு மெடிக்கல் வைஸ் உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கும்ல, எப்படி அந்த சாவு அப்படி that எப்படி causes of death? It's a medical miracle. இல்ல actually ஆமா எப்படி எழுதுறமே எப்படி எழுதுவீங்க? அந்த பெட்ல உட்கார்ந்தா சார் பட்டன் போயிட்டான். கரெக்ட். நாங்க என்ன சொல்லுவோம்னா because I mean of course this case it didn't happen like that, but sometimes ஒரு simple fracture வந்து can cause a little bit of blood clot and air embolism. That means அந்த air வந்து அப்படியே வெசல்ஸ்ல வந்து ட்ராப் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது. So that வந்து என்ன பண்ணிடும்னா ஹார்ட் வந்து ஷட் டவுன் பண்ணி விட்டுரும். Simple fracture. Do you know how rare is that for to happen? You know how Yes, it's very rare. It's so freaking rare that for that happen. ஆனா பேக் டு பேக் உங்க கிளினிக்ல நடக்குதுன்னா இந்த இல்ல அதுதான் ரே அந்த கிளினிக்ல பேக் டு பேக் நடக்குதுல அந்த கிளினிக் அது ரேல அது ஒரு காமன் அக்யூரன்ஸ். இது வந்து this was very long time ago. இந்த கதைல வந்து ரொம்ப ரொம்ப long time ago. அப்படி சொல்லி ஆவணும். ஆமா. பட் அதுதான் ட்ரூத். சரி சொல்லுங்க. அந்த மாதிரி நடந்துட்ட பிறகு then what we did, we were prepared. So prepare பண்ணிட்டு இருக்கும்போது because நாங்க வந்து அந்த curtain வந்து நாங்க க்ளோஸ் பண்ணியிருந்தனால we were 5 hours, if I'm not mistaken we were 5 hours. I could see one more extra person there with us doing what is necessary for that person. ஏன் கண்ணுக்கு மட்டும் தெம்புனா பரவாயில்ல, என் கூட இருக்கிற இன்னொரு 2 more intern நாங்க 3 பேரும் சேர்ந்து அட்டாச்மெண்ட் செஞ்சுட்டு இருந்தோம். So 3 of us could see that somebody extra was there and we thought it was somebody from different department wanting to help us. நாங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். யாரோ ஆள் மனசுல போய் டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. தள்ளி போ. நினைச்சு வர அவன் வந்து சும்மா ஒரு ஃப்ராக்சர் கட்டி வந்தவன் எல்லாரும் என்னையே சுத்துறீங்க, என்ன இவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் என்ன சுத்தி இருக்கு. சரி சொல்லு. அங்க ஏன் அவன் சங்கூதி இருக்கிறான்? ஆமா என்ன பாட கட்டுறாங்க. So எல்லாம் இது பண்ணிட்டோட then we decided to change the place because அங்க இருந்து we need to transport to do x-ray and all those. So நாங்க என்ன பண்ணிட்டோம்னா ஓகேலா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பேஷண்ட் வெளியாக்கும்னு சொல்லிட்டு பேஷண்ட் வெளியாயிட்டாங்க. வெளியானவே ஓகே பேஷண்ட் சர்வைவ், we sending to medical ward எல்லாத்தையும் நாங்க மாத்தி செட்டில் பண்ணிட்டோம். Okay, I never heard a doctor been so happy the patient survived. Patient survived, thank God. அவங்க எப்படி தெரியுமா, வா ஆனந்த் இதுதான் வெளி உலகம், பல வருஷம் பார்க்காது கத்திட்டாரு.
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிட்டு வந்துட்டு பிறகு தென் சீனியர் வந்து எங்களை வந்து ரிப்போர்ட் எழுத சொன்னாங்க. ஓகே. ஸோ ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்கும் போது we wanted to know who is the 6th person there attending. ஏன்னா நாங்க லிஸ்ட் போடுறோம்ல, யார் யார் எந்த டாக்டர் அங்க இருந்தாங்க, தென் என்னென்ன ஜாப் செஞ்சாங்க, என்னென்ன இது செஞ்சாங்க, அதெல்லாமே நாங்க ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்கிற நேரத்துல we were cracking our head wondering who's the 6th person. ஸோ அங்க உள்ள எம்ஓ கிட்ட வந்து நாங்க கேட்டுட்டு இருந்தோம், பாஸ் அங்க வந்து ஒரு ஆள் இருந்தாங்களே, அவங்க யாருன்னொடனே அவங்க எங்களை பாக்குறாங்க, இருந்ததே நம்ம 5 பேரு தான், அவங்க எங்க 6வது ஆள்னு அவங்க எங்க கிட்ட கேக்குறாங்க. எனக்கு என்ன Then we were like, மேகி அலைஸ் மறக்குது. 1 2 3 4 5 அந்த கையை தூக்கலடா, ஓகே. அப்புறம் அந்த எப்படி 6வது பேர் நோட் பண்ணீங்க? so we couldn't, ஏன்னா நாங்க எல்லாம் சுத்தி கேட்கும் போது nobody knew who was the 6th person. ஆனா பட் at least ஓகே நீங்க மட்டும் பார்க்கலையா, உங்க இன்டர்ன்ஸ் வந்து பாத்துர்க்காங்க. ஆமா, நாங்க 3 பேர் அடிச்சு சொல்றோம், இல்ல கூட ஒரு ஆள் இருந்தாங்க, மேபி நீங்க சொன்ன மாதிரி யாரோ நான் டாக்டர் நினைச்சுக்கிட்டு லெட் கோட்டை போட்டுட்டு உள்ளுக்கு வந்து ஜாயின் பண்ணாங்களா, என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. So finally we just left it at this because இன்னொரு எமோ சொல்லிட்டு இருந்தாங்க, never mind, just put it as 5 people. We know who's the 6th one. ஆமா. Then she said, never mind, we know who is the 6th person. நீ வந்து 5 பேரே நீ போடுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு காலையில பேசுவோம்னு சொல்லிட்டு எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. ஓகே, சிசிடிவி ஏதாவது செக் பண்ணீங்களா? அது இருக்கா சிசிடிவி அங்க? No, we didn't go up to that level. நாங்க அந்த அளவுக்கு நாங்க செக் பண்ணல, நாங்களும் அப்படி இக்னோர் பண்ணிட்டோம். ஓ யாரோ, நாங்க அந்த நேரத்துல வந்து அந்த 6th person வந்து ஒரு பர்சனா தான் நாங்க நினைச்சுக்கிட்டு அப்படியே இக்னோர் பண்ணிட்டோம். Then after that we didn't see the other doctors and then எங்களோட இது ரவுண்ட்ஸ் வந்து வேற டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்பிவிட்ட கையோட. Then அந்த 6 week cycle முடிச்சிட்டு பிறகு we have to go department by department to get the signature. அப்ப அந்த சிக்னேச்சர் எடுக்கும் போது தான் அந்த எம்ஓ நாங்க பார்க்கும்போது that she was telling actually அன்னைக்கு வந்து நாங்க பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், but then it was too late. But you know what, actually there was no number 6, it was only 5 of us. But leave it as it is because sometimes இந்த மாதிரி தான் வந்து சில பேருக்கு கண்ணுக்கு தெரியும்ட்டாங்க. So I was like okay alright னு சொல்லிட்டு 6 இது முடிச்சிட்டு பிறகு அப்படி நாங்க வெளியிட்டோம். எனக்கு மட்டும் அது நடந்துருச்சு. எல்லாம் பயம் சிவபயம். அந்த மாதிரி என்னமா பகத்தோட ஆரோசம் எம்மோ வேற கண்டுக்காது. But that's the only one time happens, right? அந்த மாதிரி பார்த்தது. Actually there were a few times. எங்களுக்கு மட்டும் இல்ல, மற்ற இன்டர்ன்ஸ்க்குலாம் வந்து they did experience that. அந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு போயிடுவாரு. யார அந்த பர்சன் யாருன்னு தெரியல, டாக்டரா இல்ல இன்டர்னா இல்ல சும்மாவான்னு தெரியல, பட் there were quite a number of stories அதுக்கு பிறகு. Then இந்த death rate வந்து இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல வந்து ரொம்ப ஹையா இருக்குதுன்னு சொல்லிட்டு then what they did, they started doing some prayers. Then somehow they managed to discard அந்த பர்டிகுலர் செக்ஷனை மட்டும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. Yeah, so இதுதான் கதை. So at that particular time they will avoid the patients. No, the particular time they will avoid that bit, that particular bit. Oh, the particular bit. Wait, I still don't get it. Just fucking throw the bed away lah. முடியாதுடா, ஏன்டா அந்த பெட் எவ்வளவு காவு வாங்கி தருமா? கவர்மெண்ட்ல நீ அந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்க முடியாது. Like although you know, but every bed has count. Like அது count. சரி, நீ பெட் காமிடு. ஒரு ஹாஸ்பிடல் இடத்துல அங்க ஒருத்தன் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கான், சாமியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் பேஷண்ட் வரும், என்ன சார் சாமியெல்லாம் ஓடிட்டு இருக்கு? இல்ல தோஷத்தெல்லாம் கழிக்கணும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அது மாதிரி யார் பண்ணா? அவங்க சொன்னாங்க சாமி கூப்பிட்டு பிரேஸ் நடந்துச்சு. அது வந்து ஆபீஷியல்ல கணக்கு வராது. இது மட்டும் ஆபீஷியல் கணக்குல வராது. நான் அப்பவே ஒரு ஈக்கியா போய் வாங்கி கொடுத்துருப்பேன். சரி, இப்போ நீங்க சொன்னீங்க தெரியுமா, லைக் அவங்களோட இன்னொரு சீனியர் சொன்னாங்க பரவாயில்ல அது 6வது 5 பேரா போடுங்கன்னு. பட் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி 6வது ஒரு ஆள் வந்துட்டு போவாங்கன்னு. டு தே நோ யார் அந்த பர்டிகுலர் பர்சன்? லைக் வேற கதைகள் யாரும் கேள்விப்பட்டீங்களா? They say they don't know. ஏன்னா இந்த எமோஸ்லாம் வந்து ரொம்ப வருஷமா அந்த that means more than 1 year வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறதுனால they sometimes have got that feeling that there's another person with them, or sometimes வந்து புதுசா யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க யார் இந்த next person இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து they already heard a lot of things. அந்த விஷயம் வந்து நிறைய வாட்டி அவங்க கேள்விப்பட்டனால they are already like used to it. Anyways, thank you so much. அண்ணா என்ன பேரு? ஜோ சூர்யா கேட்டதா சொல்லுங்க. என் படத்தை போய் பாத்துருங்க. Also don't forget to watch our short film Pride of Rajesh, link down below. அதே நேரத்துல ரொம்ப thank you
for sharing your story with us. ரொம்ப கலகலப்பா இந்த மாதிரி கதை அடுத்தது இந்த மாதிரி இன்சிடென்ட் சொல்லுங்க திருப்பியும். ஏன்னா இந்த மாதிரி கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அடுத்தது எதுக்கு ஜோ நீங்க நேரா இங்க வாங்க. அதான் வந்து ஹாஸ்பிடல் அந்த பெட்ட போய் ஜீவன் படுக்க வச்சிருமா நீ போக மாட்டே அதனால தான் என்ன நீ ஏதோ பிளான்ல இருக்க. Thank you so much கால் பண்ணதுக்கு. Thank you so much for having me. Okay. Thank you. Okay, actually எனக்கு தெரியும் அந்த கோட் போட்டு எப்படி வந்து அவன் வந்து ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் போய் சிகரெட் அடிக்க போயிருக்காங்க. அவன் வந்து மச்சான் இந்த கோட் போட்டா உள்ளுக்கு போலாமா? போலாம். உள்ளுக்கு விட்டாங்கடா நீ. இது எந்த கதை தெரியுமா? திரும்ப ரூபினி ஒரு தடவை அந்த பணத்தை தூக்குறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ஒரே ஹாஸ்பிட்டல் இல்ல சினிமேட்டிக் யூனிவர்ஸ். அதாவது அங்க இருந்த ஒரு பணம் இங்க இருந்த பெட் ரெண்டுத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. இதை தெரியணும்னா அடுத்த 2வது எபிசோட்ல 3வது சீன் நீ பார்க்கணும். இது ஆக்சுவலி இது ஹெச்பிசி இம்பாசிபிள் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ICU. இது நல்லா இருக்கு. பட் அவங்க சொன்னாங்க தெரியுமா இந்த 6வது உருவம் வந்து ஒன்று தெரியும்னே. ஓகே, இந்த கதை வந்து 2 வாரத்துக்கு முன்ன வந்து நான் என்னோட ஃப்ரெண்டோட பையனோட பர்த்டேக்கு நான் போயிருந்தேன். அந்த வயசுக்கு வந்துட்டு உன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் பையன்லாம் இருக்கு. கல்யாணமே ஆயிடுச்சு. கல்யாணம் ஒரு பையனே இருக்குது. கல்யாணம் பையன் இருக்குதோட பையன் ஸ்கூலுக்கு போறான். ஓ இருக்கு அவனுக்கு இருக்கு. ஆமாவா இருக்கா? ஓகே, the only reason she married like literally SPA முடிஞ்சு 3 yearsல கல்யாணம் பண்ணிச்சு. ஸோ அது அந்த அவன் பிள்ளைக்கு வந்து 1 கிண்டர்கார்டன் போற மாதிரி வயசுல. ஸோ அதெல்லாம் இருக்கு. இது வந்து 1 year பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணும்போது ஸோ இந்த கதை சொன்னாங்க. இந்த கதை வந்து it happened to one of the girl who was in the birthday party. ஆனா எனக்கு கடைசி வரைக்கும் தெரியாது அந்த பொண்ணு அங்கதான் இருந்திருக்குன்னு. எனக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்குன்னு தெரியல. ஒரு பொண்ணு இருந்திருக்குன்னு தெரியும். ஆனா பாதிக்கப்பட்ட பொண்ணு அந்த பொண்ணு தானே எனக்கு தெரியல. ரிப்ளை பண்ணிட்டியா? என்னது ரிப்ளை பண்ணிட்டியா? என்ன ரிப்ளை பண்ணேன்? இல்ல பேசுறேன். Is it true? நீங்களா வெள்ளலாம் இருக்கா? புள்ளனா அடுத்த போன எபிசோட் பாருங்க. ஓகே, சோ என்னன்னா this girl then there's this guy. இந்த ரெண்டு பேருமே வந்து thick friends from secondary school onwardsல. ஒரே தாமான்ல நெய்பர்ஸா இருந்தாங்க. ஸோ ஒரே ஸ்கூல், ஒரே செகண்டரி ஸ்கூல், அதுக்கப்புறம் ஒரே இல்ல ஒரே ரூம்புன்னு கூப்பிடாது, வேற மாதிரி இருக்கு. ஒரே ஊம்புன்னு கேக்குது. ஸோ யூனி எல்லாம் ஒண்ணா படிச்சிருந்தாங்க. 2 ஃபேமிலியுமே became like very thick close friends. ஸோ லைக் இப்போ ஏதாச்சும் பிரச்சனைனா this father will help this family. ஏதோ ஒரு படத்துல பார்த்திருக்கேனே இந்த நடிச்சிருக்காங்க. இது நோ விஜய் அஜித்தும் ஜோதிகாவும் அந்த பக்கத்து வீடு இருக்கும் சம்திங் அந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிட்டு யூனிக்கு வந்து போனாங்க. ஓகே, யூனிக்கு போனாங்க. தென் என்னாச்சு, they did அது என்ன பேருது A levels ஒன்னா பண்ணாங்க. பட் டிகிரி கோர்ஸ் வரும்போது this guy chose a different course, she chose a different course. That particular university வந்து different campus இருக்கும். இந்த கோர்ஸுக்கு வந்து அந்த கேம்பஸ் இந்த மாதிரி பண்ணோம். ஸோ that's the only time where they were like ஒன்னா ட்ராவல் பண்ணும்போது they were separated. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் வந்து பட் ஏன்னா ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அந்த யூனிக்கும் அவங்க வீட்டுக்கும். பட் வேற கேம்பஸ்லாம். ஸோ ரொம்ப பார்த்துக்க மாட்டாங்க அந்த வீக் டேஸில் மட்டும். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் வந்து திருப்பி வீட்டுக்கு வரும்போது தட்ஸ் when they like talk எப்படி என்ன நடந்துச்சு, வாட்ஸ் ஹேப்பன் ஆல் தட். நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இயர் டிகிரியில் 3rd செமஸ்டர் பூந்தோனே this girl avoids coming back home. லைக் வீக்கெண்ட் வீட்டுக்கு வந்துடுவாங்களா, அது வீக்கெண்ட் வராது. she'll give reasons like இல்ல நான் வந்து தீசிஸ் முடிக்கணும், இந்த இது முடிக்கணும், நான் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து I'll just stay இந்த ஹாஸ்டல் ஸ்டே பண்ணேன். தென் ஓகேன்னு சொல்லிட்டு தென் ஒரு ஃபியூ வீக்ஸ் வந்து பார்க்கல. இந்த காய் வந்து மெனக்கெட்டு அந்த கேம்பஸ் போனான். நான் போய் அதை மீட் பண்ண போறேன் அந்த மாதிரின்னு. ஸோ மீட் பண்ணும் போதெல்லாமே வந்து he will only see her friends. லைக் அதுக்கு அந்த கேம்பஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, அங்கே தான் வந்து அவன் பார்ப்பான். இல்லை அவ வந்து இல்லையே வரலையே அப்படி சொல்லிடுவாங்க. பட் கேட்டாக்கா இல்லை நான் கேம்பஸ் தான் இருக்கேன் அந்த மாதிரின்னு. இவனுக்கு வந்து சந்தேகம், ஏன் நம்ம கிட்ட வந்து போய் சொல்றான் அந்த மாதிரின்னு. தென் there was this group of boys they was telling இல்லை நான் வந்து ஒரு ஃபியூ வீக்ஸாகவே வந்து ஒரு காய் கூட சுற்றுறதை நான் வந்து பார்த்துருக்கேன். ஐ திங்க் தே ஆர் லைக் இன் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி. ஸோ ஹீ ஃபெல் she found a boy friend. ஸோ சொல்கிறதுக்கு பயப்படாம ஒரு ஃபீலிங்கும் இல்லை. ஹி ஜஸ்ட் ட்ரீட்ஸ் as a friend. அந்த மாதிரி தான் லைக் நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணோம், டெக்ஸ்ட் பண்ணோம். அது டெக்ஸ்ட் பண்ணும்போது ரிப்ளை பண்ணோம். பட் ஆஃப்கோர்ஸ் அந்த டிலே இருக்கு, மெசேஜ் ரிப்ளை வருது டிலே இருக்கும்ல. தென் நான் டெக்ஸ்ட் பண்ணாலே ரிப்ளைலாம் வராது. உங்க 2 பேர்கிட்ட ரிப்ளை வராது. வரும்டா, இல்ல லேட்டா வரும். ஒரு 7 மணி நேரம் கழிச்சு. இது வந்து ஒரு 2 months ஆச்சு.
தென் ஷி கேம் பேக். வந்துட்டு நேராக அது வீட்டுக்கு போயிட்டு யூஸ்வலி என்ன ஆகுனா அந்த ஈவினிங் வந்து தே ஆல் கெதர், அந்த கார் பார்ட்ஸில் கெதர் பண்ணிட்டு எல்லாம் டீ குடிக்கிறது எல்லாம் பேசியிருப்பாங்க. ஓகே. அது வந்து அந்த பர்டிகுலர் வீக்கெண்ட் வந்து ரூமில் தான் இருந்துச்சு, வெளியெல்லாம் ஒன்று வரலன்னு பண்ணி இவனா போய் போவான். போயிட்டு என்ன உட்காந்துருக்குன்னு பார்க்கும் போதுலாமே வந்து பெட்டில் படுத்தா தூங்கிட்டு இருக்கும், தூங்கும் எந்திரிக்கும், சம்டைம்ஸ் கவு திறப்பா இருக்காது, பாத்ரூமில் இருக்கும். வெயிட் பண்ணா தென் ஹில் நாக் த டோர். என்ன பண்ணுறேன்னு இரு நான் வரேன்னு சொல்லிட்டு ஷி ஒன் ரெஸ்பான்ஸ். இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் வீக்கெண்ட் முடிஞ்சா திருப்பி ஒரு மாதங்கள் திருப்பி வீட்டுக்கு. இவன் என்னடா இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு மாதிரி சஸ்பீஷன் வந்தானே. அவன் அந்த கேர்ளோட பேரண்ட்ஸ் கிட்ட இவன் பேச ஆரம்பிச்சிருக்கான். அவ கொஞ்சம் வீடாக நடக்கிறா, அவங்களுக்கு தெரியுதா அந்த மாதிரி? இல்லை நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம், லைக் முன்ன மாதிரி வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. the parents notice that லைக் குரூப் சேட்லலாம் ரொம்ப வரமாட்டா, அதோட நடவடிக்கை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாகவே மாறிட்டு வருது அந்த மாதிரி. என்னடா இதுன்னு சொல்லிட்டு தென் ஒன் டே he was like எங்கேயோ ஒரு லஞ்சில் எங்கேயோ உட்காந்துருக்கான். he saw the friend the girl with another guy on a பைக்கில் உட்காந்து ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த பைக் பார்க் பண்ணிட்டு அந்த ஒரு காயம் இந்த இவரோட ஃப்ரெண்டோ ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. இவன் வந்து கூப்பிட்றா இது வந்து பார்க்கல. But he realizes something is wrong between those two. லைக் அது ஒரு மாதிரி ஆர்கியூமெண்ட் மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. பேசிட்டே இருப்பான், லைக் அவன் வந்து லைக் இந்த மாதிரி ஷோல்டர் லைக் அடிக்கிற மாதிரி, லைக் புஷ் பண்ற மாதிரி, அந்த மாதிரி இது வந்து ஒரு மாதிரி கத்துற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. தென் பேசிட்டே இருந்தேன்னா தென் ரெண்டு பேர் பைக்கில் அப்படி போயிட்டாங்க. இஸ் லைக் என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவன் டெக்ஸ்ட் பண்ணான், இஸ் எவ்ரிதிங் ஓகே, நான் ஐ saw you இந்த மாதிரி காய் கூட இருக்கு, இஸ் எவ்ரிதிங் ஹூஸ் இருக்கு அந்த மாதிரி. Then immediately she reply, please don't tell this to parents. அம்மா அப்பானா it means his father mother also அது அம்மா அப்பான்னு தான் கூப்பிட்றோம். அம்மா அப்பா கிட்டே சொல்லிடாத, நான் வந்து உன்ட்ட பேசுகிறேன் அந்த மாதிரி. நீ விட்டுட்டான். பர்டிகுலர் வீக்கெண்ட் திருப்பி அவன் வந்து வீட்டுக்கு போனான். நான் உன்ட்டு தனியாக பேசணும், சரி வான்னு சொல்லிட்டு, இல்லை இங்கே வேணா வீட்டில் வேணா லெட்ஸ் கோ அவுட் இங்கே சொல்லிட்டு போகிறான். ஏன்னா இவங்க வெளியே ரேண்டமாக போகிற ஆள் தான். சரி போயிட்டு வாங்க சொல்லி the parents also லைக் பரவாயில்ல போயிட்டு வா, அது கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்க போகுது அது மாதிரி. தென் the father personally advised him, if there's anything personal issue ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீ மெதுவாக கேட்டு என்கிட்ட வந்து சொல்லு, we can try to solve it out அந்த மாதிரி. சரி நான் முதல்ல பேசுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கூட்டம் வெளியே போயிட்டான். வெளியே போயிட்டு தென் லைக் எங்கேயோ ஒரு கேஃபேல உட்காந்து பேசியிருக்காங்க போல. தென் ஷி ஓப்பன் டாப்பினோம். நான் ஒரு சில விஷயம் உன்ட்ட கான்ஃபெஸ் பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணியிருக்கா, அவள் லாங் ஸ்லீவ் போட்டிருக்கா, அந்த ஸ்வெட்டர் மாதிரி இருக்கும், ஸ்வெட்டர் அப்படி இழுத்தோடனே அவள் கையில் எல்லாமே வந்து அந்த பூனை கிறுக்குன மாக்கு, எல்லாம் கிறுக்குன மாக்கு. இந்த இப்படி காட்டினா அவன் பார்த்துட்டு என்னாச்சு, என்ன அந்த பூனை கீறிடுச்சா அந்த மாதிரி கேட்டது. அப்படி கீறிட்டு பூனை கீறிடுச்சவன் ஜோக் டு யூ எப்பா பூர்ண என்ன இவ்வளோ டிஸ்டன்ஸோட கீறிட்டு இருக்கும். கீர்ன மார்க் கை காட்டியிருக்கா. கேட்டு என்ன அது இது மாதிரின்னு. இந்த மார்க் வந்து இப்படி இருக்கும், நாளைக்கு வந்து அச்சா இருக்கும். தட் மீன்ஸ் இது வந்து லைக் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஊன் மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஆறுன புண்ணு தெரியுமா அந்த மாதிரி இருக்கும். த ஃபாலோவிங் டே திருப்பி அது வந்துடும். அது எனக்கு இது வந்து ஒரு 2 weeks-ஆவே எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. நான் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. The thing is when she scratches it, it looks like it's freshly scratched. Then the next day it looks like it's healing. And then the third day it's just திருப்பி வந்துரும். Basically you keep getting it lah. getting it. அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 நாள் விட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். இது நான் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. Wolverine. ஸோ இவன் வந்து எப்போலேருந்து வந்திருக்குன்னு. தென் ஷி வாஸ் லைக் இருன்னு சொல்லிட்டு அதோட பேக் எடுத்து வந்துச்சு. ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி இருக்கும். ஹேண்ட் பேக்ல இருந்து ஷி டுக் அவுட் பை, பை. அந்த பையில் வந்து there was a lot of ஆனி. தென் there was a small ஒரு சின்ன A4 பேப்பரில் வந்து ஒரு கேர்ளோட மூஞ்சை வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க வித் லாங் ஹேர், ஒரு பொட்டு போட்டு. தென் 2 கன்னத்தில் வந்து அந்த என்ன குழி மாதிரி போட்டு அந்த மூஞ்சி வந்து பிகாஸ் அவ சிரிச்சா 2 கன்னத்து குழி விழும். இட்ஸ் லைக் ரிசம்பிளிங் ஹர். இது வந்து நான் was it like a stick figure drawing or an actual drawing? No, not actual, like ஒரு ஸ்டிக் ஃபிகர் மாதிரி சொல்லலாம். சின்ன விழுந்த வளர மாதிரி அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க வரைஞ்ச மாதிரி. எது காட்டினா இந்த மாதிரி இருக்கு. இது வந்து என்னோட ஹாஸ்டல் ரூமில் நான் பார்த்தேன் அந்த மாதிரி. என்ன அதுன்னு கேட்கும்போது ஷி ஓப்பன் அப் ஸ்டாரி. யூனிவர்சிட்டி பூந்தோடனே எல்லாத்துக்கிட்டே பழகிட்டு அது வந்து ஒரு பையனை பார்த்து பிடிச்சிருச்சு. ஷி வாஸ் இன் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? இந்த பையன் கூடயே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. தே ஹேட் என்னடா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த பிகாஸ் கேம்பஸாக பிரிஞ்சுட்டாங்க 2 பேருமே. திஸ் கேர்ள் ஷி ஃபவுண்ட் அ நியூ கேங். ஓகே, லைக் காய்ஸ் ஆர் கேர்ள்ஸ். கூல் கேங். கூல் கேங்கா? கூல். ஓ கூலா? நான் கூல் ஊத்துறேன். So found a gang. So she liked ஒரு சீனியரா, ஆனா சேம் ஏஜ் தான், ஜஸ்ட் செமஸ்டர் டிஃபரன்ட்ல சீனியர். அந்த கேங்ல லைக் அது எல்லாருக்கும் ஒரு வெடச்சிருக்காங்க இந்த மாதிரின்னு. There was a guy who likes her as well in the friends gang. ஸோ இவன் வந்து இவனுக்கு தான் பிடிச்சிருந்துச்சு. இவனால எதுவுமே இடின்னு ஓப்பன் அப், பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸாக பழக்கிறாங்க சொல்லிட்டு அப்படின்னு ஓப்பன் அப். இது வந்து இன்னொரு பையனை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிருச்சு. தென் த மோமெண்ட் தி கப்புள்ட் அப், ஷி கேம் அண்ட் இன்ட்ரோடியூஸ்ட் ஹிம் டு திஸ் நியூ ஃப்ரெண்ட்ஸ்.
இவனுக்கு வந்து அது பிடிக்கல. பொண்ணு என்ன சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட, நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபார் த நெக்ஸ்ட் 1 week he has been bugging me. என்ன பண்ணான்னு கேட்டிருக்கான் அவன். என்னன்னா டெய்லி மெசேஜ் பண்ணுவானா, இன்னும் ஆக்சுவலி ஐ லைக் யூ, நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கணும், பட் இட்ஸ் டூ லேட், என்னால் உன்னை மறக்க முடியாது, என்னால் முடியல, ஏன்னா அந்த யூஸ்வல் டயலாக், என்னால் முடியல, ஐ கேன் ஃபர்கெட் யூ, டூ பொசசிவ். அவனை விட்டுரு, நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன், நம்ம லைஃப் இப்படி இருக்கும், நம்ம பாரு we know each other, you know we are friends. நந்தினி, நான் உன்னை லவ் பண்றேன் நந்தினி. பஸ் பாஸ் ரினியூ பண்ணிட்டேல. So it's like at one point அவன் வந்து லைக் அந்த வெட்டி போட்டோலாம் வந்து அதுக்கு அனுப்புவான். இங்க பாரு, நான் உன்னை மறக்க முடியாம நான் என்ன பண்ணிருக்கேன் கையை இந்த மாதிரி. ஸோ லைக் இதெல்லாம் அறுத்துக்கிட்டு போட்டோ எடுத்து அனுப்புவான். அதுக்கு இந்த வாட்ஸ்அப்ல போட்டோலாம் அனுப்புவான். இங்க பாரு அறுத்துக்கிட்டு கையை ப்ராப்ளம் சால்வ். உனக்கு அது இல்ல, அப்ப சிட்டி மாட்டான், அவங்க கிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்லாம. சோ இது என்ன பண்ணிருக்கு, அந்த போட்டோ அனுப்பினோடனே தட்ஸ் லைக் she felt that there was a limit. அது போய் நேரா போய் அது ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் காட்டியிருக்கு. இங்க பாருங்க இந்த மாதிரி பண்ணுங்க சொல்லி. Stop. I want to ask you, if a girl shows you that kind of picture, your girlfriend, what would you do? அத்துக்கிட்டு இருக்கட்டும், உனக்கு ஏன்? I won't talk to that fella. அவன் அறுத்துக்கிட்டா அவன் இஷ்டம் இல்ல, அவனோட பாடி அவன் அறுத்துக்கிறான்டா. No, the thing is I will talk because it's disturbing her and she's my girlfriend. If your girlfriend, she should block him. Why is she talking to him in the first place? இதிலே தெரிஞ்சுங்க என்ன மாதிரி ரிலேஷன். But actually it's true. Yeah. If a girl, why I bring up this, a lot of girls are in this situation because you give attention to guys like this. Yeah. The moment you know, okay, let's be honest, it's very it's very easy to know when someone likes you, especially when someone likes you like that. Actually நான் சொல்ல, girls will know when someone likes them. Okay, but just remember, even if you don't know, a guy who behaves like that and you feel uncomfortable, one, say that you feel uncomfortable. Second, block them and do not engage with them in any conversation. Okay, keep your distance, keep your boundaries. அதனால சொல்ல வந்தேன். Actually true, ஏன்னா ரொம்ப நிறைய பேர் வந்து சிம்பத்தி பார்க்கறேன்னு சொல்லி இது ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துவாங்க. Just boundaries வச்சுங்க. You are 2024 already. So know your boundaries. இந்த கதை சொல்லும்போது உங்களுக்கு பெரிய லெசனா இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து வேற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ இவன் வந்து பார்த்துட்டு சரி, இவன் திஸ் சீனியர் காய் இஸ் ஷார்ட் டெம்பர். ஏன்னா பிரச்சனையா தூரம் அந்த மாதிரி இறங்குவோம், அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர் அவன் கைகளா. ஸோ இஸ் லைக் யார் அவன் கூப்பிடு, நான் அவன்கிட்ட வந்து பேசுறேன்னு சொல்லி the boyfriend, அந்த பொண்ணு, and then the stalker வச்சுக்கோ அவன் பேரை. ஸ்டாக்கர் நான் பேர் வச்சேன், அவன் ஸ்டாக்கர் தான்டா. ஓகே, ஸோ இந்த 3 பேர் வந்து மீட் பண்ணாங்க. மீட் பண்ணும்போது வந்து என்னாச்சுன்னா வந்து ஆல்மோஸ்ட் சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு இந்த பாய் ஃப்ரெண்டும் அந்த காயம். ஏன்னா வந்து அவன் அங்கேயும் போய் சார் விட்டுருங்க சார், எனக்கு அவன் வேணும் சார், திவ்யா சார், திவ்யா விட்டுரு, சரி கத்தி இருக்கு வெட்டு சாவி இல்லை, இங்கே 2 இருக்காங்களேன், இங்கே கன் மேன் மேட், இது என்னோட துப்பாக்கி படம் மாதிரி. சண்டை வந்தோடனே அவன் திஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டான், லைக் அவனை வந்து தள்ளி விட்டுருக்கான். தள்ளி விட்டோடனே திஸ் காய் ஃபெல். அவனுக்கு என்னன்னா ரொம்ப அவமானமாச்சு. ஃபெல் லைக் இதான் அவன் சொன்னான், திஸ் த லாஸ்ட், இதுக்கப்புறமும் எனக்கு வந்து இஃப் ஷீ கம்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட் டு மீ இந்த மாதிரின்னு நான் வந்து போலீஸ்க்கு போயிடுவேன். ஒண்ணுமே நடக்கலன்னா எனக்கு வந்து கேங் இருக்கு, யூனோ ஐ ஹேவ் மை பாய்ஸ். அவன் சொல்றான் எனக்கு கேங் இருக்கு, என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. இப்போ கேங் ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? ரொம்ப பெருமை. I do understand. இது நான் கேங்ஸ்டர்ல இருக்கிறது ஒரு பெரிய பெருமையா? அவங்க வந்து இதுடா ஒருத்தன் அடிக்கிறதுக்கு 10 பேர் வராங்க. அந்த ஒருத்த அடி வாங்குறதுக்கு 10 பேர் ரெடியா இருக்காங்க. அவன் தான் வீரம். வீரம் என்னன்னு தெரியுமா? அடி வாங்கிட்டு அடி வாங்காம நடிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு வடிவல் தான் இதுல பாலி. அடி வாங்கிட்டு 10 பேர்கிட்ட அடி வாங்கிட்டேன் நான் தான். இந்த காம்பை எனக்கு தான் அடி வாங்குறது நானு. சோ என்னாச்சு, லைக் ஹி இஸ் லைக் டூ உடைஞ்சிட்டான். this stalker fella, he went to a bomo. அந்த பொண்ணோட போட்டோ கொடுத்து took a hair மந்திரிச்சு, he kept it inside her bag. மயிறு போச்சா? வாழ்க்கையே போச்சு. ஸோ மயிறு சத்து. பேருக்கு அவனை பார்த்து சொன்னேன்.
அவன பார்க்கல. ஐயோ நான் ஜெனரலா இந்த டைரக்ஷன் சொன்னேன். நீதான் எடுத்து கொடுக்க. நான் ஜெனரலா இந்த டைரக்ஷன் சொன்னேன். நான் ஒண்ணு பார்த்து சொன்னேன். அது அவனா யோசிச்சது. Okay. So from that day she start to get this சொந்தமா உடம்புல காயம்லாம் வர ஆரம்பிச்சு. திடீர்னு உழுவுதா, திடீர்னு எரியுதா. ஆக்சுவலி அதான் அவ சொன்னது she will start to அது சொல்லியிருக்கு. நான் நைட் வந்து தூங்கும் போதெல்லாமே she will feel like அந்த இரும்புல சூடு முதுல வைப்பாங்க. she will feel that அந்த ஹீட் burn பண்ற மாதிரி ஃபீல் ஆகும். அவ சொல்லுவா நைட்ல அந்த மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி BDSMல திரும்ப லியோல அந்த விஜய் வந்து பண்ணிட்டு இருப்பாரு அந்த பேடாஸ் பாடும்போது அந்த மாதிரி தான் பிஹைண்ட்ல சீன்ல அவன் பண்ணிட்டு இருக்கான். அவர் ரெடி ஆயிட்டு இருக்காரு. எடுத்து சாக்லேட் வைக்க மாட்டாரு பார்த்தவங்கள. இல்ல அவர் வந்து இப்படி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சைடுல மந்திர சைடு அந்த கேர்ளோட படம் வச்சு இப்படி வரைஞ்சிட்டு இருப்பான். வரைஞ்சிட்டு இருப்பான். இல்ல போட்டோ எடுத்துருமா ஓகே. ஸோ இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. தென் திஸ் காய் சேட் இது வீட்டில் போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப இந்த இப்படி போமோ வரைக்கும் போகுது, மந்திரவாதி வரைக்கும் போகுது, நம்ம ஃபேமிலி இன்வால்வ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஓப்பனாக பண்ணி சரி 2-3 எனக்கு தெரிஞ்ச ஆள்லாம் இருக்காங்க சாமியார், நம்ம ப்ரேயர்ஸ்லாம் பண்ணுவோம். மேபி யூ கேன். Actually, you know what I don't understand? As a girl, right? Actually, இது யார் மேல தப்பு சொல்றதுன்னு தெரியல. அந்த girl இவ்வளோ ஒரு traumatic event போயிட்டு இருக்கு. She couldn't talk to her parents about it. Yeah. Do you know how fucked up is that? Yeah. Like, I feel like, I think a lot of parents need to understand that. Like, if you're a parent, புரிஞ்சுங்க. உங்க பிள்ளைங்க வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்க மாட்டு சொல்ல முடியாத காரணம் ஏன்னா அவங்க சின்ன பிரச்சனையே திட்டி வாழ. ஆமா, யூ டோன்ட் லைக் நீ வந்து அதை வெல்கம் பண்ணி நீங்க சின்ன விஷயத்திலேயே வந்து வெல்கம் பண்ணாம இருக்கும்போது எவ்ரிதிங் இட் வில் கோ இன்டு ப்ளேம். ஒன் யார் அந்த மாதிரி பண்ண சொன்னா? நீ யார் பண்ண சொன்னா? தப்பு பண்றதுன்றது ஒரு நார்மல் ஹியூமன் நேச்சர். அது வந்து பாயிண்ட் பண்ணி அந்த ஒரு இது வந்து அவங்க தப்பு பண்ணா அந்த தப்பு திருப்பி எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். அது அவங்க நீ தப்பு பண்ணனால அது உன் தப்பு தான், நீ தப்பு பண்ண உன்னால இந்த பிரச்சனை வச்சு don't make them feel burdened for their mistake. அவங்கள அந்த தப்பு teach them for their mistake. This is such a Indian culture thing, man. such an Indian culture thing. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு கூட நிறைய இந்தியன் கிட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம்லாம் they don't really open up. மோஸ்ட்லி பிரச்சனை இருந்தா கூட அந்த உச்சக்கட்டம் வெடிக்க தருமா அப்பதான் வந்து வீட்டுல சொல்லும் போது என்ன இப்போ நடந்திருக்கு சொன்ன. ஆக்சுவலி நடந்திருக்கு. ஒரு தடவை சொன்னா 10 தடவை அடி வாங்கணும், இது ஒரே தடவை அடி வாங்கிட்டு போறனால நான் ரிஸ்க் ப்ராப்ளம் கால்குலேட் பண்ணி இந்த அடி எவ்வளவு பரவாயில்லை. பட் இது அது ஏன் தெரியுமா சொல்றேன், ஏன்னா எனக்கு நிறைய பேர் நம்ம தோசாவில் பார்க்குறவங்க they are in so much in depression and they don't like I don't think so they can talk to their parents because parents are பார்த்துட்டு they blame their kids for their mistake. But remember, you before you became a parent, you were a kid also. So you so fucked up. இல்ல இன்னும் என்னன்னா மேபி நீங்க வளரும் போது உங்களுக்கு அது கிடைக்காம இருந்திருக்கலாம். பட் டோன்ட் அந்த கிடைக்காத அந்த ஆத்திரத்தை போய் உங்க கிட்ட போய் காட்டாதீங்க. இது ஆட்டோ பின்னாலே எழுதி it makes sense la என்னோட கிராப்னால கேப்ல ப்ரோமோ பண்றீங்க. So talk to your kids. Yeah, I think it's very important because this story is a cautionary tale. I feel like because all this problem could have avoided if there's a better relationship with the parents. Better communication la. Communication. அதான் கதைக்கு வந்துருமே. ஸோ இவங்க வந்து இந்த சொல்கிறாங்க ப்ரேயர்ஸ்லாம் பண்ணிவிட்டு they had like 2 weeks you know. ஸோ நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்து இதெல்லாம் பண்ணோம், செகண்ட் இதெல்லாம் பண்ணோம், தென் ஷீல் ஸ்லோலி ஷீல் ரிகவர். வாட் தி செட் நீங்கள் டிஃபர் பண்ணிருங்க உங்கள் செமஸ்டரை, லெட்டர் ஸ்டே அட் ஹோம், வீட்டிலே பார்த்துங்க, ரொம்ப வெளியெல்லாம் அனுப்பாதீங்க. அண்ட் லைக் நிறையா ப்ரேயர் சாமி கோயில் அந்த மாதிரி போங்க. அந்த ரெண்டாவது வாரம் முடிஞ்சோடனே ஷீ ஸ்டார்டட் டு ஆக்ட் வியர்ட். எந்த மாதிரி வியர்ட்னா மிடில் ஆஃப் த நைட், பிகாஸ் ஷீ ஹேஸ் அ யங்கர் சிஸ்டர். ஸோ 2 பேரும் வந்து ஒரு ரூமில் தான் தங்குவாங்களா. த யங்கர் சிஸ்டர் ஒரு நாள் வந்து she was sleeping. This is what the sister told no. She was sleeping. Then suddenly she heard a woman laughing. எப்படி தெரியுமா? It's not like ha ha அப்படி இல்லை, கண்ணாடி பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி. இது இப்படி எந்திரிச்சிச்சு. லைக் இட் வாஸ் லைக் பின் ட்ராப் சைலண்ட் யூனோ. லைக் எப்படி சிரிச்சது, அந்த சிரிக்கிற வாய்ஸ் எப்படி அந்த மாதிரி. என்னடா அப்ப சொல்லிச்சு ஒரு மாதிரி புந்தியான மாதிரி சிரிக்கணும். பொத்தியான பண்ணு சிரிக்கும். எனக்கு என்னமோ அதாவது நான் இல்லைங்க
நான் காட்டுகிறேன். இவன் நம்ம லவ்க்கே டஃப் கொடுக்குறானே. யார் 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 இவனாச்சும் நம்ம டோஸ் ஆஃப் வீடியோ பார்த்துருக்கோம், நம்ம சிரிச்சிட்டு இருக்கோமா பார்த்து இன்னும் நம்மளுக்கு பின்னாடி நான் இங்க பேசிட்டு இருக்கோம்ல டிஸ் பண்ணியா நினைச்சிட்டு யார் சாமி இவன் எனக்கே அவனை பார்க்க போல. So she can hear that woman laughing. எந்திரிச்சு பார்த்துருக்கு அவங்க அக்கா. That girl what she'll do is முடி எல்லாம் விரிச்சு போட்டுட்டு அந்த கண்ணாடி ஜன்னல் அந்த கர்டன் திறந்துட்டு வெளியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்குமா. அது இது என்னடா சொல்லி ஒரு நாள் உளுந்து அடிச்சு ஓடி அவங்க அம்மா அப்பாவை வந்து எழுப்பி விட்டுருக்கு. நேரா வந்து என்ன பண்ணுறேன்னு ஷீல் டூ திஸ் எவ்ரி நைட். நோ அவங்க அந்த 3வது நைட்டு இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆனோடனே திருப்பி வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரீமான குலுங்கி ஆரம்பிச்சிட்டாங்க. விடாம சிரிக்கிறாங்க. லைக் ஆமாம்மா விடாம தான் லைக் ஷீல் லைக் நீ வந்து அது சிரிச்சிட்டு எழுப்புனா கூட அந்த மாதிரி அது எப்படி எனக்கு தெரியல. அதுல அது அது சிரிச்ச நீ கேவல் அது ஒரே டோன் என்னவா ஸ்ருதி வேற எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. விடாம சிரி எழுப்பு அது ஷேக் பண்ணும் போதுலாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த காம்போசிஷன் செமையா இருக்கு. ஸோ மந்திர செஞ்சவங்க வந்து திருப்பி வீட்டுக்கு கூட்டு வந்து எக்ஸாசிசம் பண்ணி, பட் தி திங் இஸ் எக்ஸாசிசம் பண்ண இடம் வந்து wasn't in her house, they brought her somewhere else. ஸோ இந்த ஃபேமிலிக்கு வந்து ஒன்லி த ஃபாதர் அண்ட் மதர் தான் ஜாயின் பண்ணாங்க போகும்போது. இந்த பையன் இங்கே தான் அவன் வந்து இருந்துட்டான். ஓகேவா? ஆனால் அடம் பிடிச்சு போயிருப்பேன். என்னது அங்கே போய் ஆமா ஆமா தெரியல. அவ்வளோ இல்லை வேற வேணே போனாங்க தெரியுமா. அவங்க 2 மாசம் கழிச்சு தான் வந்தாங்க. 2 மாசமா? 2 மாசம் ஆளை காணும். அப்பா அம்மா வந்துட்டாங்க. திஸ் என்டையர் ஃபேமிலி 2 மாசம் கழிச்சு அந்த வீட்டுக்கு வந்தாங்க. ஃபாதர் மா டிடன்ட் even open வாய் திறக்கவே இல்லை. லைக் என்ன கேட்டா இல்லை அவங்க ப்ரேயர்ஸ் அவங்களுக்கு டைம் வேணும். ரொம்ப கேட்டாக்கா அந்த யூஸ்வல் டயலாக் வந்து தெரியுமா, சின்ன வயசுல உனக்கு இருந்தா கேள்வி போய் படி, அந்த ஒரு டயலாக் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் பிள்ளைங்க வந்து உங்கள்கிட்ட பேச மாட்டேங்க. ஓப்பனா இருங்க, பிள்ளைங்க சொல்லிக் கொடுங்க. திட்டுறேன் இல்லடா, லைக் ஐ ஃபீல் a lot of parents like fucked up. அரஞ்சனா சார் உங்க அப்பா பட்ட காட்டு அரைச்சிருவேன். ஸோ 2 மாசம் கழிச்சு தான் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. தி கேம். அந்த பொண்ணு வரல. அவன் கேட்டான் எங்க இவ இந்த மாதிரின்னு. அவ வந்து லேட்டா அவங்க இப்போ வரமாட்டா. ஷீல் கம் when the time comes. வரும் ஆனா வராது. ஷீல் கம் when time comes. அப்போ அந்த கதை முடிஞ்சிச்சு, சோலி முடிஞ்சு. டேய் அந்த பொண்ணை நான் அந்த இது பர்த்டேல பார்த்தேன்டா. சிங்கிளா இருக்காது. நோ she cannot get married. இந்த கதைனால she came back, she completely forget who she is. ஏன் தெரியுமா, அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல அவ மட்டும் தனியா ஒரு மூலையில உட்காந்துருந்தா. பட் பேசுவா, ஹாய் ஹெல் லைக் நீ சிரிச்சேன்னா ஷீல் ஸ்மைல் பேக், ஃபோட்டோ எடுப்பா அந்த மாதிரின்னு. மை அண்டர்ஸ்டாண்டிங் ரிமெம்பர் ஷீ 2 மாசமா காணா போயிட்டாங்க. திருப்பி வந்தாங்க தெரியுமா. ஓகே, திருப்பி வந்ததுலேருந்து அன்டில் டுடே தட்ஸ் வாட் ஹர் மெமரி இஸ். இதுக்கு முன்னே நடந்தது எல்லாமே அவளுக்கு வந்து மறந்துருச்சு. ஸோ for her they said they advised அவளை வந்து கல்யாணம் பண்ண வைக்காதீங்க. கல்யாணம் பண்ணீங்கன்னா மாப்பிள்ளைக்கோ மாப்பிள்ளை ஃப்ரெண்டுக்கு வந்து ஆபத்து இருக்குன்னு. இது வந்து ஏதோ தோஷம் மாதிரி. நீ போய் அந்த பக்கத்தில் வந்து பிள்ளை போயிடாத. என்னது மாப்பிள்ளை ஃப்ரெண்டு நாங்கள் 2 பேரும் தான். ஓகே போகாத, நான் எப்பயே சொல்லிட்டேன். பட் தி திங் இஸ் she can't get married. பட் கதை சொன்னது வந்து தட் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் தெரியுமா, அவனே வந்து பேசு அவ்வளோ திக்கா திருச்சி டம்பலம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தவங்களே வந்து இப்போ ஹாய் ஹலோ ரேஞ்சி தான் பேசிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஷீ கான்ட் ரிமெம்பர் ஹூஸ் ஹி நோஸ் ஹிம் நவ் as a neighbor's son. இத்தனை வருஷம் தான் அது அவ வந்து எல்லாத்தையும் வந்து அவ இது ஸ்ட்ரேஞ்சர் அவ வந்து மறந்துட்டா. சோ இப்போதைக்கு இது பண்ணது யாருன்னு தெரியும்ல, அந்த காய் தான் பிளாக் மேஜிக் பண்ணான்னு தெரியும்ல. ஓகே, பிளாக் மேஜிக் பண்ணா தே அஸ்யூம் இட்ஸ் ஹிம்லா. ஏன்னா அவங்க வந்து ஏன்னா இவன் தான் இவ்வளவு அப்சசிவா இருக்கான்னு வந்து அந்த பையில போட்டது வந்து இவன் தே அஸ்யூம். ஆனா அவனை பத்தி ரொம்ப நோண்டல. ஐ டோன்ட் நோ வை தே ரொம்ப நோண்டல. ஓகே, ஃப்ரம் அவன் தட் ஃப்ரெண்ட் என்கிட்ட என்ன சொல்றா, why she can't get married is apparently இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஓகே, she was cursed, இந்த மாதிரி கை கீறுலாம் she was cursed, right? அது வெளியினால வந்து அந்த சாமியார் வந்து எடுக்க முடியல. they couldn't take it out, so you know what they did not, they put another one inside her to remove that.
இன்னொரு ஸ்பிரிட் உள்ள இன்னொரு எனக்கு தெரியல அது ஒரு ஜின்னா ஒரு ஸ்பிரிட்டா இல்ல ஐ டோன்ட் நோ வாட் ஃபார்ம் என்னத்தையோ வந்து அதை வெளியாக்குறதுக்கு they had to let that in. So that thing is living inside her. So it's like protecting her. அதனால தான் வந்து she can't get married. So anyone that like physical attach பண்ற மாதிரி யாராச்சும் வந்தாங்கன்னா it won't allow her. This is what he told me la. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நீ ட்ரை பண்ணி பாரு. அதான் சரி பொண்ணுட்டு போயிட்டு ஹாய் ஹலோன்னு சொல்லி பாரு. ஹாய் ஹலோலாம் சொல்லணும் எனக்கு நம்பர் கேளு வீட்டுக்கு எங்கேயாச்சும் சொல்லி கூட்டி போய் உங்க அரவடிச்சா தெரிஞ்சிடும் உனக்கு. அப்புறம் நம்மளுக்கு டாஸா பார்ட் 2ல கதை வரும். டாஸா பார்ட் 2 இந்த வெர்ஷன் பார்ட் 2ன்னு வரேன். ஒரே ஒரு அறை தான். சொன்னல எவ்வளவு அறை வாங்கிட்டேன் இந்த அறை வாங்குறது மேல பேடாசுமா அதான் சுத்தில அடிங்கடா. So that's it bola. So it's very tragic story of a girl, but I find it a bit interesting when this guy like you know எங்க ஆரம்பிச்சோம் ரெண்டு குழந்தைங்க அப்படி நடந்து போனாங்க. அது குரங்கு சத்தமா இருக்கு. குரங்குல ஆரம்பிச்சு நீங்க I think as a friend right. Imagine as a friend like you know your best friend. Yeah, your best friend. I feel sad for you. How would you feel? I feel really sad for you. You know அவன் சொன்னல இது no for me இல்ல எனக்கு வந்து அவன் இடத்துல இருக்கும்போது இட்ஸ் லிட்டரலி the most tragic thing for you. சரி அது நடந்தது ஒரு ட்ராஜிக்கா இருந்தாலும் லைக் நீ சின்ன வயசுல இருந்து இவங்க கொடுத்தான் தெரியுமா நீ வளர்ந்த நான் ஈஸியா சொல்லுவேன் என்ன மச்சி நான் உனக்கு ஒரு 1 லட்சம் கொடுத்துருக்கேன் ஆனா எங்க போட்டேன்னு பைத்தியம். சோ திருப்பி எப்ப கட்டுற? No but seriously எனக்கு வந்து டாஸ் அப் இருக்கு. எனக்கு ஏச்சு மருதி வச்சு நான் டாஸ் அப்ல பாத்து தெரியும் வேணா வேணா. No but seriously அவன் கதை சொல்லும்போது like I can feel he's really sad that she doesn't recognize him. How old is she now? Should be around 29 Oh fuck she's young. Yeah ரொம்ப இல்ல இது வாட்ஸ்அப்ல இப்ப நடந்த I mean ஒரு இந்த யூனி நடந்த டைம்ல so she was like 21 ஏஜ் இருக்கும் நடக்கும். Oh fuck me. The fucker destroyed the girl's life. Yeah. So the ex-boyfriend what happened? அது எதுவுமே தெரியல எனக்கு தெரியல. அவன பிடிச்சி 4 சாத்தான் கதை எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா அந்த ஸ்டாக்கரா சோ எனக்கு தெரியல. So girls again I just want to say இந்த மாதிரி பசங்க இருக்காங்க இருந்தாங்கன்னா just I'm not interested in you, block them and don't talk. Yeah just that space கொடுக்காதீங்க. லைக் அவன் வந்து இது பண்றானா சொன்ன மாதிரி தான் பிளாக் பண்ணிருங்க கிக் பண்ணிருங்க. A clear no and have boundaries. Yeah. It's okay and it's healthy to have boundaries. நீ கெட்டவனாவே இருந்தாலும் பிரச்சனை இல்ல அது ஒரு நல்லவன் தான். சோ இந்த மாதிரி நீ கதை சொன்னல சோ एक्चुअली எனக்கு வந்து ஒரு 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 கேர்ளோட கதை இந்த மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க. சோ ஆனா இது நடந்தது வந்து சபால ஃபாரின் பார்த்தா இல்ல கடல் ஒட்டுக்கதான் அது ஒரு ஃபாரின் கண்ட்ரி. சிங்கப்பூரும் ஃபாரின் தான்டா. அப்போ அந்த கேர்ள் வந்து இங்கே படிக்கிறதுக்கு போயிருக்காங்க. ஓகே வந்து சாபாக்கு படிக்க போயிருக்கு. அது என்ன காஸ்ட்னு தெரியல ஏதோ ஒரு காஸ்ட்ல இருக்கிற படிக்க போயிருக்கு. பட் they are not very well to do family so she has to book a room வந்து பட்ஜெட்டான ரூம் வேணும். இப்போ அங்க போயிட்டு மொதல் வந்து I think she stayed in hostel but she could கட்டுப்படி ஆகலன்னு சொல்லிட்டு she stopped it and ரூம் தேடிக்கிட்டு இருக்கு. அப்போ யாரோ வந்து ஒரு இந்த ரூம் வந்து பார்த்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ஷாப் லாட் மாதிரி உள்ள ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரோலே வந்து ஒரு 5-6 ரூம் இருக்கும். So it's both side face to face மாதிரி. Oh okay so they partitioned it. Okay. So வந்து அது வந்து ரேஞ்ச் ஆஃப் பிரைஸ் இருக்கு. லைக் உனக்கு என்ன மாதிரி கம்ஃபர்டபுளா வேணும்னா அந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் பிரைஸ். ஸோ கடைசி ரூம்ல வந்து ஃபேனோட அக்கௌண்ட் இருக்காது. ஸோ இந்த கேர்ள் சூஸ் பண்ணது வந்து இந்த கடைசி ரூம் வந்து ஃபேன் இருக்கு ஃபேன் மட்டும் தான் இருக்கும் அக்கௌண்ட் இருக்காது. ஸோ அது ஃபேன் மட்டும் இருக்கனால பிகாஸ் ஆல்சோ இந்த பில்டிங் வந்து ஒரு வெரி ஏஜ்ட் ஓல்ட் பில்டிங். ஸோ அந்த பின்னால் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வென்டிலேஷன் ஹோல் இருக்கும். அந்த காலத்துலாம் வந்து அந்த வென்டிலேஷன் ஹோல் வந்து மோசைக்கெலாம் வந்து பூ மாதிரி வச்சு பண்ணிச்சிருப்பாங்க. பட் அதில் ஒரு கேப் இருக்கும். கீழே ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் வந்து சில சமயம் வந்து பூச்சிலாம் வரும் இதெல்லாம் வரும். இந்த கேர்ள் வந்து இந்த ரூம் மொதல் எடுத்து அந்த ஓனர் போய் பார்க்குறப்ப வந்து அந்த ஒரு ஓல் அண்டி இது வயசான அண்டி மட்டும் தான் அந்த இடத்த வச்சு நடத்திக்கிட்டு இருக்கு. வெரி ஓல் லைக் ப்ராபப்லி லைக் 80+ இந்த மாதிரி ஒரு ஏஜ் உள்ள ஒரு லேடி. அப்போ இந்த கேர்ள் வர்றப்ப இந்த டிபாசிட்லாம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து இங்கே பார்த்துட்டு இந்த சின்ன பிள்ளை வந்து அங்கே இந்த ரூம்லேருந்து எட்டி பார்க்குது. அந்த கேர்ள் வந்து ஹாய் சொல்லுது. பார்த்துட்டு அண்டி சிரிச்சுட்டு அந்த அண்டி சொல்கிறாங்க யூ ஸ்பெஷலா அப்படின்னு. அது இங்கே வந்ததுலேருந்து இந்த அண்டி வந்து ஏதோ ஒரு குண்டக மண்டக லைக் ஷீ இஸ் நாட் டாக்கிங் நார்மலி சம்மந்தம் இல்லாமலாம் பேசிகிட்டு இருக்கு. பட் ஷி அண்டர்ஸ்டாண்ட் ஓல்ட் பீப்புள் லைக் நான் சிங்க்லேயே போயிட்டு இருக்காங்க. சாப்பிட்டியா? ஆமாம் கோமலை இன்னைக்கு வந்தா. ஸோ இது ஓகே மேபி இந்த ஆண்டி மேமாங் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லிட்டு அந்த ஆண்டி சொல்லிட்டு ஓகே இந்த ரூம்லாம் ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரூம் காமிச்சிட்டு இருக்காங்க.
சரி இதுவும் போயிடுச்சு. ஒரு அந்த கடைசி ரூமுக்கு போயிட்டு வந்து ஒரு ஒரு ஃபியூ வீக்ஸ் தங்கிடுச்சு. ஸோ இப்போ என்னன்னா இந்த ரூம்லாம் வந்து பக்கத்து ரூம்லாம் வந்து ஆள் வர்றாங்க போயிடுறாங்க, வராங்க போயிடுறாங்க. ஸோ நோபடி ஸ்டேயிங் தேர் ஃபார் லாங் பீரியட். வராங்க போறாங்க. ஸோ இது வந்து பட் ஆனால் ஆள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஏன்னா நிறைய ரூம் இருக்குல்ல, ஆள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கும் தெரியாது, கண்டுக்கல. அப்புறம் ஏன்னா எந்த ரூம்ல ஆள் இருக்காங்க அது தெரியாது. ஸோ ஷி ஸ்டாப்லா. நாள் போக அந்த ஆண்டி வந்து வியர்டா நடந்துகிட்டு இருக்காங்க. லைக் ஒரு ஒரு விஷயமா பண்ணிக்கிட்டு, அப்புறம் வந்து சாமி அங்க வந்து பின்னால கிச்சன் அந்த இது ஓகே இது கடைசி ரூம் இருக்குல்ல, அங்கதான் வந்து பால்கனி இருக்கும், அங்கதான் வந்து கிச்சன் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அங்க சாமி ஆல்டர்லாம் இருக்கும். ஸோ அந்த நிறைய சாப்பாடுலாம் அங்கேயே சாமி ஆல்டர்லாம் இருக்கும். ஸோ அங்கேயே சாப்பாடுலாம் வச்சு இந்த இதெல்லாம் படையல் மாதிரிலாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒரு ரூம் இருக்குல்ல, ஒரு ரூம் பக்கத்துலயே வந்து ஒரு இந்த சீன பாவு மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ஷீஸ் லைக் ஏன் ஒரு வியர்டா இருக்க இது ரூம் பக்கத்துல, ஒருவேளை அந்த கெஸ்ட்டுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு நான் எடுத்து சாப்பிடணுமா இது என்னன்னு யோசிச்சுட்டு இருக்காது. ஐ பாவு இல்ல நீ ஒரு யோசனை வருது, சாப்பாடு ஃப்ரீ சாப்பாடு சாப்பிடவே கூடாது. ஞாபகம் இருக்கா கேமரா நான் ஏறும்போது. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ பட் இந்த கேர்ள் வந்து எடுக்கலா. நாளாவ இந்த ஆண்டி வந்து வியர்ட் பிஹேவியரா போயிட்டு இருக்காங்க. ஸோ மேபி ஷி ஹஸ் வெரி ஹேவ் லேட் அல்சைமரோ அது மாதிரி இருக்கலாம் அப்படின்றது அந்த இதில் வந்து இந்த கேர்ள் விட்டுருச்சு. பரவாயில்ல. இது வந்து ஒரு ரூம்ல வந்து ஒரு சின்ன சாமி மாதிரி வச்சு ஒரு விளக்கு போட்டு இது மாதிரி வச்சிருக்கோம். இந்த கேர்ள் வந்து ஒரு இந்தியன் கேர்ள். ஸோ ஷி பிலீவ் இன் லைக் ஸ்பிரிச்சுவல். ஏன்னா அதுக்கு எதுக்கே பயம் இருக்கு இந்த வீட்டில் வந்து. எதுக்கே வந்து இந்த ஆண்டி வர அடிக்கடி வந்து பேய் கதெல்லாம் வந்து அடிக்கடி பேசுவாங்க. தென்னாலி மாதிரி எல்லாம் பயம் சிவ பயம். ஸோ இந்த ஆண்டி கிட்ட அது பேசுறதுக்கே பயப்படும். ஏன்னா இந்த ஆண்டி போனாலே பேய் கதை சொல்லி விட்டுருவாங்க. ராத்திரி இந்த பிள்ளைய தூங்க முடியாது. அந்த ஆண்டி நம்ம டோசா கட்டி வரும். நம்ம ஆண்டி அது வேணும். நம்ம ஆண்டி இந்த டோசா ஆண்டி விதவிதமா பேய் கதை சொல்லுவாங்க. ஸோ அதனால அது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க பார்த்தாலே ஓடி வந்து உள்ளுக்கு வந்து கதை சாதிக்கும். வாமா மின்னல் நம்மள வாங்க ஆண்டி நாங்க அடுத்த எபிசோட் ஷூட் பண்றோம் வந்து சொல்லுங்க. ஸோ இந்த மேல அந்த பரணை இருக்குல்ல, பரணையா அது பரணன்னு சொல்லுவாங்க. ஓகே தமிழ் இதெல்லாம் வந்து தமிழ் புதுசா வார்த்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் சொல்லு என்னன்னு பரணை. ஓகே அந்த அந்த என்ன சொல்ல இந்த வென்டிலேஷன் ஹோல் இருக்குல்ல, கீழே வந்து கேப் இருக்கும்ல, அங்க வந்து சில சமயம் எலி ஓடும். ஓகே அது பேர் தான் பரணையா? ஐ மீன் அது எலியில எனிவே எனக்கு பரணன்னு எப்படி சொல்றது தெரியல. ஏன்னா இதெல்லாமே உடன். ஓ ஐ நோ வாட் யூ சே லைக் அந்த ரெண்டு கேப் மாதிரி இருக்குமா? பிகாஸ் இது வுடன்ல செஞ்சதுனால நீ எட்டி பார்த்தாலே ஒரு ஆள் ஏணி போட்டாலும் பார்க்கலாம் ரூம்ல என்ன இருக்குன்னு. அந்த அளவுக்கு அந்த கேப் இருக்கு. ஓகே மேபி நான் பார்த்திருப்பேன். சோ அந்த மாதிரி கேப் இருக்கிறப்ப ஒரு ஏதோ ஒன்னு குடு குடுன்னு ஓடிடுச்சு. ஓடி விளக்கு தட்டி இந்த எண்ணெய் மூஞ்ச தெரிச்ச பாடி she wake up and then she saw someone looking at her and ran away. மேபி இது வந்து ஒரு அதோட பிரம்மையா இருக்கலாம் சொல்லிட்டு எரிச்சதுமே அப்படி பார்த்துட்டோம்னு நினைச்சிட்டு சரி எலி தான் தட்டி விட்டுச்சு சொல்லிட்டு அந்த மாதிரி விளக்கை வந்து திருப்பி போட்டு சுத்தலாம் பண்ணிட்டு பட்டுச்சு. இது வந்து ஒரு டேல நடந்துச்சு. ஃபியூ டேஸ் லேட்டர் வந்து இதே மாதிரி இன்னொரு நைட்டு கதவு திறந்துருக்கு, விளக்கு வந்து அணைஞ்சிருக்கு. அது பார்க்குது ஒரு லேடி ஃபுல் ரெட் ட்ரெஸ்ல கொடை பிடிச்சிக்கிட்டு அதை பார்த்துருக்கு ஸ்ட்ரெயிட்டாவே. எங்க இது டாக் கேப்ல. ஸோ கதவு லைட்டா திறந்துருக்கு, அது பார்க்குது. ஸோ அது வந்து என்ன ஒரு ஆக்சுவலி ஃபேன்லாம் நின்றுச்சு. ஃபேன் நின்றுச்சு, லைட் நின்றுச்சு. ஐ திங்க் எலக்ட்ரிக் ஸ்டாப். அந்த லேடி வந்து கொடையை பிடிச்சிக்கிட்டு இந்த கேர்ள் அப்படியே பார்த்துருக்கு. ஸோ ஷி லுக் அட் ஹிம், ஷி இமிடியட்லி ஸ்க்ரீம். அது காதை அப்படி காதை பொத்திட்டு கத்தி இருக்கு. கத்தின பிற்பாடு அங்கேருந்து ஒரு ரூம்ல இருந்து வேற ரூம்ல இருந்து ஓய் அப்படின்னு வாய்ஸ் வந்திருக்கு. இது வந்து ஓ ஷிட் யாரையும் எழுப்பிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருச்சு. பயந்துருச்சு பிற்பாடு இந்த உருவம் வந்து காண போயிடுச்சு. ஸோ அது என்ன பண்ண சொல்லிட்டு பயத்துலேயே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திருப்பி அவங்க லைட்லாம் தட்டி பார்த்துருக்கு. லைட் இல்லை. அப்போ வந்து சுவிட்ச் போயிட்டு மெயின் சுவிட்ச் இருக்கு. மெயின் சுவிட்ச் புரியுதா? அப்போ அதுக்கு ஒரு யோசனை, என்ன லைட் சுவிட்ச் விழுந்திருக்கு ஆனால் யாரும் ரூம்லேருந்து வெளியே போய் தட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஓ எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி திருப்பி பயந்துட்டு திருப்பி ஓடி வந்து ரூம் கதை சாத்திட்டு சாமிலாம் வேண்டிக்கிட்டு படுத்துருச்சு. இதே மாதிரி ஒரு ஃபியூ டேஸில் வந்து இப்போ வந்து அந்த ஆண்டி இருக்காங்களே, அது வேலை முடிஞ்சு இந்த படியிலேருந்து வந்திருக்கும் போது இந்த ஆண்டி இங்கே அது திடீர்னு நின்று என் கண்ணாடியை காணும் பாத்தியா.
இவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு உன கண்ணாடி முக்கியமா அது ஆண்டிகிட்ட கேட்டிருக்கு இந்த மாதிரி அந்த ஆண்டி ஒன்றும் பதில் சொல்ல, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு போயிடுச்சு. இதே மாதிரி ஆட் திங்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. பக்கத்து ரூம்ல இருந்து யாரும் வந்து இந்த மாதிரி தட்டுறாங்க. இந்த மாதிரி ஏன்னா எல்லாமே வந்து பார்ட்டிஷன் தானே, ஸோ தட்டுறாங்க. இதுக்கு ஒரு நாள் தூங்க முடியல, அன்ஈஸியா இருக்கு. ஏன்னா பேக் டு பேக் இந்த மாதிரி இருக்கு. இதே மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் ஓடுறாங்க, நடக்கிறாங்க. இன்னும் வந்து அந்த சத்தம் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு. பேசுற சத்தம் அது கேக்குது தானே கொஞ்ச நேரம். ஆக்சுவலி கூட அந்த காலர் சொன்னாங்க தெரியுமா, லைக் ஷி ஹர்ட் லைக் ரொம்ப கிட்ஸ் வெளியே. ஆக்சுவலி எஸ் கரெக்ட். அது எனக்கு கொஞ்சம் நான் சொல்லி என்ன தெரியுமா, நான் வந்து பினாங் வந்து ஹோஸ்டிங் பண்ணுறதுக்கு போனேன். பண்ணும்போது தே கேவ் மீ ஹோட்டல் டு ஸ்டே. திஸ் ஹேப்பன் இன் டே டைம். ஹோட்டல் வந்து மை ஹோட்டல் த ரூம் இஸ் அட் தி எண்ட் ஆஃப் த அந்த 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 வேலே அதான் தொங்க ரூம் தெரியுமா, குவைட் பிக் ரூம். என்னடா இல்லை தொங்க ரூம் சார், தொங்க ரூம். ஸோ நான் வந்து ஹோஸ்டிங் காலையில் ஒரு தடவை ஹோஸ்டிங் பண்ணிட்டு அப்போ தான் அந்த ரூமுக்கு போகிறேன். போயிட்டு ஸோ டேம் டயர்ட். நான் வந்து ஒரு 11:30 வந்து லைக் நான் எதுவுமே அடுக்கல, லக்கேஜ் போட்டு அப்படி படுத்துட்டேன். நான் படுத்து 10 minutesல ஐம் ஹியரிங் பீப்புள் அவுட் சைட் மேக்கிங் நாய்ஸ். எந்த மாதிரி நாய்ஸ் தெரியுமா, லைக் நீ ஜாமான வந்து நீ வெளியே ஒரு குடும்பமே வந்து வெளியே நின்று அங்கே உட்காந்து சத்தம் போட்டுருங்க. சின்ன பிள்ளைங்க கத்துறாங்க, ஓடுறாங்க, ஒரு அப்பா வந்து ஏசுறாரு, ரூம் எடுத்து. ஆனால் இது எல்லாமே வந்து ஐ கேன் ஹியர் ஹிந்தி, உருது பேசுவாங்க தெரியுமா, அந்த லாங்குவேஜ்ல. நான் என்னடா இந்த நேரத்தை அப்படி யோசிச்சேன், ஏவன்டா இந்த நேரத்தை செக் இன் பண்ண போறான். இந்தியன் சத்தம் தருது இல்ல. the thing about the room is, நீ அந்த ரூமுக்கு போய் நீ வந்து கதவு சாத்தினா you don't know whether it's day or night. it has sun blocking. அந்த மாதிரி இமேஜின் நீ ஈவினிங் தூங்கி எந்திரிச்சா கூட உனக்கு சந்தேகமா இருக்கும், நம்ம விடிஞ்சி தான் எந்திரிச்சோமா அந்த மாதிரி. லைக் ஸோ அப்படி இருக்கும் அந்த மாதிரி ரூமு. நான் எந்திரிச்சிட்டு இது என்ன மணிக்கு ஏன் இப்படி இருக்குன்னு, பட் நான் வந்து கவு திறந்து பார்க்கல. ஆஃப்டர் ஃபியூ வீக்ஸ் நான் இந்த கதையை சொல்லும் போது இன்னும் வாட் இஸ் தட் ஏப்ரல்லி வந்து அது வந்து ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் வந்து அந்த பர்டிகுலர் ஏரியா தட் ரூம் இஸ் பிலாங்ஸ் டு தேம். ஸோ அது வந்து இட் வில் மேக் நாய்ஸ் டு சே தட் this was my place. So எனக்கு தெரியும் நீங்க இருக்கேன்னு, பட் ஐ அம் ஜஸ்ட் சேயிங் தட் இஸ் மை பிளேஸ். அதுக்கு இப்படி சத்தம் பண்ணலாமா? லெட்டர் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, ஒரு சின்ன லெட்டர், நான் இங்க இருக்கிறேன், நீங்க இங்க இருக்கிறீங்க, என் இடத்துல இருக்கிறீங்களா, ஸோ கொஞ்சம் தயவு செய்து சத்தப்படாம இருங்க. அவங்க ஹிந்தியில் இருந்தால் எனக்கு படிக்க தெரியல. வெரி குஜு ஹாத்தா ஹே குஞ்சுக்கு ஓத்தா. ஸோ சொல்லும் போது ஓகே. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த கேர்ள் வந்து ஒரு நாள் வந்து அப்புறம் சத்தம்லாம் போட்டு இருக்கும்போது இது பயந்துருச்சு. சரி இது வந்து மற்ற நாள் நம்ம ஆண்டிக்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது கதவு திறந்துட்டு வெளியாகுது. படிக்கிற போறப்ப போயிட்டு வெளியாயிட்டு இருக்கு. அது நடக்குது ஆட்டோமேட்டிக்கா 2 ரூம் at the same time opened. ஆனா யாரும் இல்ல, கதவு மட்டும் திறக்குது ஒண்ணுன்னா. இது நடக்குது, ஒரு கதவு திறக்குது அந்த பாதையில. ஸோ இட்ஸ் லைக் ஓ மேபி அவங்க வெளியாறாங்களா, பட் எப்படி எல்லாம் ஒரு ரூம்லயும் என்ன டைமிங்ல சீக்வன்ஸ் திறந்துட்டு இருக்கு. ஸோ அந்த தொங்கல்ல தான் அந்த ஆண்டியோட ரூம் இருக்கு. ஸோ அந்த ஆண்டி ரூம் போய் கதவு தட்டி ஆண்டி கூப்பிட்டு ஆண்டி வெளியாகல, திருப்பி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்ப அது திருப்பி வர்றப்ப ஒரு பேட் ஸ்மெல், வீடு பூரா ஃபுல்லா பேட் ஸ்மெல், அந்த ஷாப் முழுக்கவே அந்த வீடு ஃபுல்லாவே ஒரு பேட் ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலி அது ஒரு ஏர்லி டைம்ல கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பேட் ஸ்மெல் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது தெரில, என்ன சென்டர்ல சரி இது எலி, ஏன்னா அந்த எலி அடிக்கடி ஓடுதுல. ஸோ சில சமயம் அந்த எலி வந்து மாட்டிக்கும், அந்த செத்து போயிடும். ஸோ அது நினச்சிச்சு எலி தான் மாட்டி செத்து போயிடுச்சு போல இருக்குன்னு. ஆனால் இப்போ வந்து ஆண்டிக்கு இப்போ பார்க்கல 2-3 நாளா, திடீர்னு ஆண்டியை காணோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன். ஆண்டி தான் நான் அன்னைக்கு படியில் பார்த்தேனே. அப்புறம் திருப்பி வந்து குளிக்க போகிறப்ப அந்த கிச்சனில் பார்த்துருக்கு. சரி அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு அப்புறம் பேசலாம் சொல்லிட்டு பார்க்க வந்து ஆண்டி திருப்பி கதவு திறக்கல. ஸோ இப்போ வந்து அவங்க ஆண்டியோட ரிலேட்டிவ் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, வந்து கதவு தட்டி பார்த்துருக்காங்க. அப்போ இந்த பிள்ளைகிட்ட கேட்டிருக்காங்க நீ பார்த்தியா அப்படின்னு. இல்லை நான் பார்க்கல, இது ஆண்டி நான் கிட்ட நானும் ஒன்றும் திறக்கல அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ் உடச்சு பார்த்துருக்காங்க. அந்த ஆண்டி செத்து எத்தனை நாள் ஆயிடுச்சு, அந்த ரூம்குள்ளே செத்து எத்தனை நாள் ஆயிடுச்சு, கெஸ்ட் போயிட்டாங்க. இப்போதான் அந்த கேர்ளுக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது. இப்போ ஓனருக்கு வந்து கேட்குறான், நீ வந்து அந்த ஓனர் அந்த ஐ மீன் ரிலேட்டிவ் பிகேம் த நியூ ஓனர்ல, ஐ மீன் ஆஸ்கிங் உனக்கு பயமா இல்லையா, நீ ஒண்டியா இருக்க அப்படின்னு. நான் ஒண்டியா இருக்கேன், அந்த ரூம்லாம் ஆள் இருக்காங்க அப்படின்னு. இங்க யாருமே இல்லை, நீ மட்டும் தான் தனியா இருக்க தெரியுமா அப்படின்னு. அந்த ஆண்டியும் நீ மட்டும் தான் தனியா இருக்க. அப்ப இத்தனை she was seeing as ghosts la. She actually a ghost whisperer. That guy, the lady, okay. The old auntie is actually ghost whisperer. Okay. அதுக்கு வந்து செத்தவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு போக எங்க இடம் இல்லைன்னா she actually giving them to space to stay.
இந்த பாட்டி ஒரு மினி ஏபிஎன்பி நடத்திட்டு மேபிஎன்பி பேய்க்கு வச்சு நடத்திட்டு இப்ப இந்த கேர்ள் நான் சொன்னதெல்லாம் இது ஆண்டி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் புரியாது அப்படின்னு. இப்பதான் அந்த ஆண்டி சொன்னதெல்லாம் அதுக்கு ஒரு விஷயமா புரியுது. சோ அந்த ஆண்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு விஷயமா சொல்லிருக்காங்க, நான் சொல்லி தரேன் இதெல்லாம் வந்து ஈஸி அப்படின்னு. ஆக்சுவலி அந்த கேர்ள் வந்து கஷ்டத்துல இருக்க சத்தமே கஷ்டம் பில் எல்லாம் பே பண்ண முடியாதுல. ஆண்டி வந்து நம்பர் எழுதி கையில வச்சுட்டு போயிருவாங்களாம். ஸோ இது வந்துட்டு ஏன் கையில் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு. ஸோ அந்த நம்பர் வந்து நீ எடு, ஆனா ஒரு விஷயம் ஒரு வழிக்கு மட்டும் எடு, ஒரு வழிக்கு மேலே எடுக்காது, ஒரு வழி கீழே எடுக்க முடியாது. பட் யூ சே நோ பியாண்ட் 2 ringgit 3 ringgit எடுத்துறாது, ஒரு வழிக்குனா ஒரு வழிக்கு மட்டும் எடு அப்படின்னு. ஸோ இட்ஸ் லைக் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நம்பரே எடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த கேர்ள் சொல்லுது. நீ எடு, உனக்கு கஷ்டத்துல எடு அப்படின்னு. மைக்கேல் பார்த்து நம்பர் அடிச்சிருக்கும். So every time the auntie give numbers, confirm will kena. Well, how much you will win for 1 ringgit? 2000 something lah. 2000. Yes, yeah. 3000 something. That's the so she said, but never take more than that 1 ringgit. Why? I don't know. She didn't explain. எனக்கு கூட அடிச்சறல. So maybe okay, this the girl assume. Okay, now அப்படி சொன்ன ஒரு படம் எல்லாம் அந்த புரிஞ்ச படம் அந்த girl assume பண்ணிருக்கு. என்னன்னா ஒருவேளை இதெல்லாம் அந்த பேய் தான் அந்த கொடுக்குதுல. ஸோ அந்த ஆண்டி ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு இந்த மாதிரி, நான் உனக்கு சொல்லி தரேன் நீ எப்படி பேசுற. ஏன்னா அது ஏன் தெரியுமா உனக்கு தெரியுமா அப்போ ஏன் வந்து இந்த கேர்ள் வந்து பார்த்து சொல்லி நீ ஸ்பெஷல்னு சொன்னிச்சுன்னு. ஏன்னா ஆரம்பத்துல இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது இந்த கேர்ளால் இந்த பிள்ளையை பார்க்க முடியுது. ஸோ அது சொல்லிச்சு யூ புன் சாய் மச்சாம் சாயா நீயும் என்ன மாதிரி தான், நான் உனக்கு சொல்லி தரேன், நீ எனக்கு அப்புறம் நீ பாத்துக்க அப்படி இப்படிலாம் இந்த மாதிரி பேய்லாம் வச்சு பாத்துக்க. சோ இது she actually pity for all these ghosts. ஆயா வேலை பார்க்க சொல்லிருக்கு. அதுக்கு அப்புறம் நீ பாத்துக்க. ஆனா அதுக்கு சொல்லி காசுலாம் கிடைக்குமா, நம்பர் அடிக்குமா. சோ அந்த ஆண்டி வந்து நம்பர் அடிக்கிறதுல தான் காசு வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கு நாள். சோ ஆனா நீ வந்து ஆஃபர் நீ எடுக்கிற இதுக்கு நீ ஆஃபர் கரெக்டா கொடுத்துடணும். அதனால தான் அந்த கோயிலாம் அந்த ரூம்ல ஒரு கோயிலாம் வச்சிருக்கு இந்த வீட்டு வாசப்படி வச்சுட்டா அந்த ஆஃபர் எடுத்துருக்காங்க. சோ அதனால தான் சொல்லிட்டு ரொம்ப எடுக்காத, நீ ரொம்ப எடுத்தீங்கன்னா நீ ரொம்ப கொடுக்கணும். So it's law of like a barter system, law of exchange la. You take more, you give more. So இதனால தான் அந்த கேர்ளுக்கு அப்புறம் புரிஞ்சு பார்த்தா she freaked out, she immediately left the place. ஆனா அதுக்கு ஒரு விஷயம் அந்த ஆண்டி சொன்னது எல்லாமே அந்த ஆண்டி லூஸ் மாதிரி பேசல, அந்த ஆண்டி உண்மையிலேயே வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கு. அது லூஸ்ல லூசா பாசா. சோ அந்த ஆண்டி வந்து அந்த காலத்துல மேக்கப் அந்த பணத்துக்குலாம் வந்து மேக்கப் பண்ணுவாங்க சைனீஸ் கல்ச்சர்ல, அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டைம்ல இருந்து அந்த ஆண்டிக்கு வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அந்த பேய் வந்து பேசியிருக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி உடுத்தி விடுங்க, இந்த மாதிரி போடுங்க. அப்பையிலே இந்த ஆண்டி வந்து அதை தொடர்ந்து பிள்ளைங்கலாம் சில பிள்ளைங்களாம் சாப்பாடுலாம் இருக்காது செத்து போனா அந்த பேய்ங்களாம் வந்து அலைஞ்சிட்டு இருக்குங்க சாப்பாடுக்கு. சோ she give them place to stay. சோ அதனால தான் வந்து அந்த ரூம்ல அந்த பிள்ளைங்க இருக்கும் ஓடுற சத்தம். எப்பலேருந்து இந்த பேய் சிம்டம் ரொம்ப ஆரிய ஆரம்பிச்சுன்னா அந்த ஆண்டி செத்து போயிட்டாங்க, பாக்குறதுக்கு ஆள் இல்ல பேய்ங்கள. சோ தட்ஸ் why they looking for this girl. ரிப்ளேஸ்மென்ட் கேட்கும்போது அவங்க வந்து சார் நான் இன்டர்வியூ ப்ராசஸ் முடிக்கல, நான் இப்பதான் வந்திருக்கேன், நம்ம வேலைக்கே அப்ளை பண்ணேன், நான் இந்த கதையிலே இல்ல சார். So yeah, actually that is the day she knows she can see ghosts. எப்படி இருக்கும் இத்தனை நம்ம தான் பேய் பார்த்துருமா. நானும் நம்ம ஆளுங்க தான் நினைச்சேன். God damn it. நான் அப்ப இந்த அக்கௌண்ட் ரூம்ல நானே போய் படுத்துக்கலாம். ஃபுல்லா எல்லாமே ரூம் சேவா விடுறாடா அதுக்கு மேல. ஓகே ஓகே நம்மளுக்கு வந்து இன்னொரு காலர் இருக்காங்க. நம்ம டாஸ் அப் ஏன்னா போன வாரம் எபிசோட் வந்து நீங்க சொன்னீங்க காலரே இல்ல, ரொம்ப மிஸ் பண்ணிதான் நீங்க காலர் மிஸ் பண்ணீங்க. அதனால இந்த வாரம் வந்து ஒரு காலரா கூப்பிட்டு வச்சிருக்கோம். அங்க யார் பேசுறா? திவ்யா. திவ்யா, ஹாய் திவ்யா, ஜீவன் பேசுறேன். ஹாய். என்ன ப்ரொபோசல் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இல்ல கடுப்பா வேணு வச்சிடுத. ஹாய் திவ்யா, how are you? I'm Jiven talking from Tosap. Hi, I'm good. Oh, that's நல்லா இருக்கு. So let me introduce you to the people on the table. The boys. Okay. Stuntman, choreographer, அப்படி சொல்லிட்டு ஊர் சுத்திட்டு இருக்கிறாரு கிறிஸ் ஜே ஹாரிஷ். Okay. ஓகே ஓகே ஸ்கிப் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே அப்புறம் No. எங்க அக்காக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஓகே அப்புறம் ரொம்ப நாளா அக்காவோட டிஎம் அப்புறம் அனுப்ப சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டாங்க. சரி, அப்புறம் ரொம்ப நாளா முடி வந்து வீசி ஒருத்த சுத்தி எடுக்கிறான் டாவியூ பூவனன்னு. ஹலோ. நடுவுல பேயும் ஹாய் சொல்லிட்டு போனுச்சு. So திவ்யா, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் என் பேர் திவ்யா. So I'm working as a teacher. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது, அவ்வளவுதான். வேற என்ன பத்தி பெருசா சொல்றது. நீங்க இந்த பிரைமரி ஸ்கூல் டீச்சரா செகண்டரி ஸ்கூல் டீச்சரா? யூனிவர்சிட்டி ஸ்கூல் டீச்சர். செகண்டரி.
அவங்க தான் டிக்டாக்லாம் போட்டு பிள்ளைங்கிட்ட ஹாய் கிட்ஸ் டுடே நான் என்ன பண்றேன்னு தெரியுமா? சரி சொல்லுங்க, என்ன கதை வச்சு? கதை அதான் பேய் கதைக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்லவா எப்படி நடந்துச்சுன்னு? கண்டிப்பா ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு நீங்க ஆரம்பத்துல ஆரம்பிக்கிறீங்க. இல்ல அவங்க வேற மாதிரி ப்ளாட் ட்விஸ்ட்லாம் பண்ணி சில கதை. திவ்யா ஒழுங்கா சொல்லுங்க. திவ்யா டீச்சரா இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, சொல்லுங்க திவ்யா. என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பட் அந்த ஸ்கூல்ல வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ 1 year கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் வேற வேலை தேடிட்டு இருந்தேன். அந்த டைம் எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த நான் டீச்சரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த டைம்ல பகல்ல டீச்சரா வேலை செஞ்சேன். அண்ட் தென் வந்து ஐ வாஸ் டூயிங் 3 jobs. அப்போ மத்தியானம் வந்து ஹோம் டியூஷன் சொல்லி கொடுப்பேன், இல்லைன்னா பேக்கிங் செய்வேன். ஸோ கேக்ஸ் ஒரு கிளப்ல வேலை செஞ்சேன், கிளப்ல வேலை மேனேஜரா. ஆமா. ஸோ இப்போ 3 வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டீச்சர் வேலை முடிஞ்சதுதான் போதும், கிளப்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம் தான் எனக்கு இவங்களை தெரிய வரும், இந்த எக்ஸ் பர்சனை தெரிய வரும். ஸோ அந்த எக்ஸ் பர்சன் வந்துட்டு சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட் கம்பெனில வந்துட்டு ஒரு வேலை இருக்கு, வேணா அது ட்ரை பண்றீங்களா அப்படின்ட்டு. ஸோ அப்ப ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் எக்ஸிகியூட்டிவா வேலை நல்லாதான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன், எப்போதும் வந்துட்டு ஃபுல்லா நைட் ஃப்ரைடே சாட்டர்டே அந்த மாதிரிலாம் நம்ம கிளப்பிங் எல்லாம் போயிட்டு அந்த மாதிரி தான் இருப்பேன். சோ எங்க வீட்டுல வந்துட்டு லேட்டா வருவேனா, எல்லா வீட்லயும் உள்ள பிரச்சனை தானே, லேட்டா வந்தாக்கா அதே பிரச்சனை தான் எங்க வீட்லயும். இந்த பேய்களுக்கு வேற பிரச்சனை, இந்த பேய்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லாம நான் போற டைம்ல என்னமோ கிராப் சர்வீஸ் செய்யற மாதிரி என் கூட ஏறி வந்துருதுங்களா என்னன்னு தெரியல. நான் நல்லா தூங்கிடுவேன். என் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வந்து நீ வந்து பிறகுதான் எங்களை வந்து நோண்டுது, இது பண்ணுது, அது பண்ணுதுன்னு ஒரே பிரச்சனை. குடிச்ச தண்ணியில கொஞ்சம் கால் கழுவி இருக்க மாட்டேனா? அதான் பேய் போயிருக்குல்ல, அதான் போயிருந்துருக்கணுமே. இப்ப நான் பிராக்டிகலி நான் எடுத்துட்டு வரலையே. நான் சொல்லுறேன், நீ ஒரு டீச்சர். மறந்து போயிருது. சொல்லுங்க. என் வீட்டுல வந்துட்டு எல்லாருமே இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாவே இருக்குன்னு. நான் சாமியே கும்பிட மாட்டேன், இந்த மாதிரி பேய் அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. சோ அப்ப நானு இது மேபி சும்மாதான், உங்களுக்கு தான் தோணுது, ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஒரு நாள் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போ வந்துட்டு எல்லாருக்கும், என் வீட்டுல இல்ல எல்லாருக்குமே தான் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னு தவிர எனக்கு இல்ல. நான் நல்லாதான் தூங்குவேன், நல்லாதான் ஏந்திப்பேன், அப்படிதான் இருந்தேன். ஒரு நாள் வந்து கிளப்பிங் போறதுக்காக கிளம்பிட்டு இருந்தேன். அப்ப சரி சொல்லிட்டு வாஷ்ரூம் போவேன். சரி நம்ம வந்து பசங்க எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலாம் அப்படின்ட்டுன்னு. பசங்களை கிளியர் பண்ணிட்டு பாத்ரூம் போறியா? நீ என்ன வேலை பண்ற? பீ பேல போறாங்கடா. டீசென்ட்டா நான் சொல்றேன். பீ வந்து பசங்க டீச்சர்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல அது ஏன் பசங்களுக்கு அது இன்னொரு டேர்ம், பசங்களை நான் ரிலீஸ் பண்ணி விட்டேன். ஆமா. ஆமாவா? கதவு தட்டுறாங்க. பசங்க கதவு தட்டுறாங்க. நீ டீச்சர் இருந்தியா? இதுக்கு முன்ன ஒரு they call me master matter. நான் கதவு திறந்து விட்டியா? அவங்க பூந்துட்டாங்க. பஸ் அப்ப சரின்ட்டு போனேன். நான் ஒன்னும் வேலையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயும் வந்து காதுகிட்ட யாரு நீ அப்படின்னு கத்துற மாதிரி ஒரு சவுண்ட். அந்த பேய் படத்துல ஒரு இஃபெக்டோட ஒரு குரல் வரும் தெரியுமா, அதே மாதிரி குரலே. நானா அந்த குரலை கேட்டு நான் கத்திட்டேன், தொண்டைக்கிளியே கத்திட்டு வெளியே வரேன். எங்க அம்மா நார்மலா மாதிரி உட்காந்து போன் படிச்சுட்டு இருக்காங்க, டிக்டாக் பார்த்துட்டு. எனக்கு நான் இவ்வளவு வேகமா நான் கத்துறேன், உங்களுக்கு என்னன்னு கூட கேட்க முடியலையான்ட்டு நான் அவங்கள கத்த, அவங்க நீ எப்ப கத்துறேன் திரும்பி கத்த. சோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வேற இல்ல, எங்க அம்மா மட்டும்தான் இருந்தாங்க வேற. அப்ப சரின்ட்டு பயம் எடுத்துக்கிச்சு. ஐயோ எல்லாரும் சொல்லிட்டு இருந்தது இப்ப நமக்கு நடக்குது போலயே அப்படின்ட்டுன்னு காடி ஓட்டிட்டு போலான்னு பார்த்தா ஒண்டியாதான் போகணும் இங்க இருந்து கேளுக்கு. ஐயோ அது திடீர்னு இது வேற ஏதாச்சும் ஏறி வந்துரு போகுதுன்ற பயத்துல கிராப் ஏறி போயிட்டேன். கிராப் ஏறி கிளப்பிங் போயிட்டு குடிச்சிட்டு திரும்பி வந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த நாள்ல குடியை கெடுக்கும். அப்புறம் அது வந்து இந்த இஃபெக்ட் எல்லாம் மறக்கிறதுக்காக. சோ அப்ப அந்த அண்ணில இருந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. இந்த மாதிரி காதுகிட்ட வந்து அப்படியே விஸ்பர் பண்ற மாதிரி, என்ன விஸ்பர் பண்ணுதுன்னு தெளிவா கேட்காது. லைக்
ஒழுங்கா சொல்லி மூதேவி விளங்கி தொலை மாட்டேங்குது, காதுல வந்து கொசு ஓட்டிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி என்ன பேசுதுன்னே விளங்காது. அது எனக்கு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த விஸ்ப பழகிடுச்சு. அதுக்கப்புறம் தூங்குனாக்கா நைட்டு என்ன ஆகும்னா உடம்புல அப்படி ஒரு மாதிரி சூடாகி அப்படி பெரட் ஆகுற மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரிக்கு ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ நான் ரொம்ப பயந்துட்டேன், ஐயோ என்னடா அப்படின்னு, நம்ம வேற சாமி தான் கும்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னாங்க கண்ணு சக்தி கவசம் கேட்டாக்கா ஓகேவா இருக்கும் அப்படின்ட்டு. இல்ல எனக்கு புரியல. அப்ப எல்லாரும் இதே பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் கண்ணு சக்தி கவசம் ஒரு ரெஸ்ட் வேணாமா? ஏன் பாட்ட பாடுறது? இது மாதிரி கிளப்ல எல்லாரும் வீட்டுக்கு போற முன்னாடி every 1 hour கண்ணு சக்தி கவசம் சொல்லுவாங்க. காபு போயிட்டு அப்புறம் கந்த சக்தி கவசம் அது சஸ்தி நான் குளிச்சுட்டு திரும்பி வரப்ப சாமி பாட்டு கேட்டுட்டு தான் வருவேன், இதுக்கு பயந்துகிட்டே. அப்ப சரின்ட்டு நைட்டு தூங்குறப்ப என்ன பண்ணேன், இயர்போன் போட்டுட்டு கந்த சஷ்டி கவசம் கேட்டுட்டு தூங்குனேன். ஆனா அப்பயும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. அப்ப நானும் கேட்காதுல, அதுதான் எனக்கு தெரியாம தெளிவா சொல்லல. மந்திரம் வெளியே போனாதான் அந்த பேய் வந்து ஹலாவா இது உள்ளுக்கு கேட்டு நீ வரக்கூடாது நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஜெசி உள்ள சொல்லுதா. நான் வந்து அப்படிதான் நானும் நினைச்சேன். அதுக்கப்புறம் ஆளுங்கள்ட்ட சொல்லப்போ சொன்னாங்க, பைத்தியமே நீ வந்து லவுட் ஸ்பீக்கர் வச்சதா பேய்க்கு விளங்கும், உனக்கு விளங்கிறதுக்கு நீ என்ன பேயா அப்படின்ட்டு. திருப்பி சொல்றேன், நீ எல்லாம் ஒரு டீச்சரா? அதான் எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. ஸ்டூடண்ட் வச்சு ஓட்டுறாங்க. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி நான் குடிக்கலாம் போறேன் தரமா, அது வந்து அந்த வேலை ரெக்கமெண்ட் பண்ணாங்க தரமா அவங்க கூடயும். அதுக்கப்புறம் எனக்கு ஒருத்தர் இருந்தாரு, இன்னொரு பர்சன் X2 இன்னொரு பர்சன் இருந்தாரு. இவங்க 2 பேரு கூட தான் ரெண்டாவது எக்ஸ். சோ 1வது எக்ஸ் 2வது எக்ஸ் கூடயும். இது ரொம்ப தப்பா சவுண்ட் பண்ணுது, நம்ம பேர் வேற மாத்திக்கலாமா? நானு XY 2 எக்ஸ்னா ரொம்ப தவறா தெரியுதுல்ல. XY இது 2 எக்ஸ் இருந்தா என்ன தவறா தெரியுது? 2 எக்ஸ் அவ்வளவுதானே. சரி எக்ஸ் 2 எக்ஸ் இருக்காங்களே, 2 எக்ஸ் கூட தான் வந்து நான் இந்த மாதிரி கிளப்பிங் போறது வரது எல்லாம் செய்வேன். அப்ப இந்த விஷயத்த வந்து அவங்கள்ட்ட சொல்லிதான் அவங்களும் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தாங்க, கந்த சஷ்டி கவசம் கேளு அப்படிலாம். 2 பேரா மாமி? கதைய சொல்லுங்க மாமி, வேற மாதிரி போகுது. அப்ப சரின்ட்டு இவங்க ஐடியா கொடுத்தாங்க, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பாபா இருக்காரு, அவரை போய் பார்க்கலாம், பார்த்தாக்கா அவர் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துல அவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ட்டு. அப்ப எனக்கு சாமி மேலேயே நம்பிக்கை இல்லை, இந்த மாதிரி விஷயத்துல எங்க நம்பிக்கை வரப்போகுது சொல்லிட்டு நான் இல்ல வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்ப ஒரு நாள் வந்து ராயல் டைம்ல வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் போலாம், எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப சரின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டு எல்லாம் போனோம். ரொம்ப தூரமா போய்கிட்டே இருந்தாங்க. சோ நான் நினைச்சேன் மேபி இது லீவ் நாள் தானே, எங்கேயோ தூரமா இடத்துக்கு போயிட்டு சாப்பிடலாம், அதுக்குதான் போறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசா எதுவும் கேட்டுக்கல. நான் சும்மா பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன்னா திடீர்னு ஒரு இடத்துல போய் நிப்பாட்டினாங்க. அந்த இடம் கொஞ்சம் ஷேடியா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு லைட்டா கொஞ்சம் பயம் எடுத்துருச்சு, ஆஹா என்ன பண்ண போறாங்களோ. சோ இவங்க 2 பேரும் தான் போனாங்க. தென் என்னையும் வர சொன்னாங்க. நான் அந்த இடத்துக்கு போனதா, அந்த இடம் வெளியே வந்துட்டு அந்த பாபாவோட பேர் போட்டுருந்துச்சு. என்ன பாபான்னு நான் சொல்ல, பாபா பின்னாடி பாபா வரும். சோ அந்த பேர் போட்டுருந்துச்சு. இல்ல கஜினிகாந்த். இந்த மாதிரிக்கு வந்துட்டு பேர் போட்டுக்கும் எனக்கு ஒரு மாதிரி ஆஃபா ஃபீல் பண்ணிச்சு. ஆனா இவங்க ஃபாஸ்ட் பண்ணாங்க, இல்ல நீ வா அப்படின்ட்டுன்னு. அப்ப நான் நினைச்சேன் மேபி இவங்களுக்கு தான் என்னமோ பாக்க போறாங்க போலன்னு. உள்ள போனது என்ன முன்னுக்கு உட்கார சொல்லிட்டாங்க. நீ உட்காரு, ஒன்னதான் கூட்டிட்டு வந்தோம். லைக் ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து நாங்க இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணாக்கா நீ ஒன்னும் ரிஃப்யூஸ் பண்ணிடுற, இல்லாட்டினா சிச்சுவேஷன் வைஸ் வந்து ஏதோ ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. சோ அதனாலதான் சொல்லாம கொள்ளாம கூட்டிட்டு வந்தோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஒரு சோழியை முடிச்சு பாக்க ஒரு மாதிரி டெரரா, அங்க இருந்து சிலை எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்ட்டு என்ன கேட்டாங்க. நான் திருப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன்.
அவரு இல்லம்மா உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்ட்டு அப்படியே உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு எந்த பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, யோ நீ கூட்டிட்டு வந்த 2 பேரையும் அந்த பாபா அப்படியே பார்த்துட்டு என்னதான் இந்த பிள்ளைக்கு பிரச்சனை அப்படின்ட்டு. சோ அப்ப இவங்கதான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த மாதிரிதான் இதுக்கு ஆகுது அப்படின்ட்டு. சோ அப்ப அந்த பாபா சொன்னாரு இல்ல ஒரு தாயத்து செஞ்சு போடுங்க, அந்த தாயத்து போட்டாக்கா வந்துட்டு எல்லாம் ஓகேவா இருக்கும், இது நீங்க சாமி கும்பிடாம இருக்கீங்க அதனாலதான் அப்படின்ட்டுன்னு. நான் சாமி கும்பிட மாட்டேன், வீட்லயே சாமி கும்பிட மாட்டோம். சோ பல வருஷம் ஆச்சு சாமி கும்பிட்டு. 125 கேட்டிருப்பாரு. 125 அப்படி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. அப்படி கேட்டிருந்தா பரவாயில்ல. எவ்வளவு கேட்டா? ஆமா கேட்டது அப்ப 1000 கேட்டிருந்தாலும் பரவாயில்லையே. அவரு 2800 கேட்டாரு. இது லிஸ்ட்லயே இல்லையே. அது எனக்கு தெரியும், என்கிட்டயும் கேட்டாரு. என்கிட்ட இல்ல எங்க அம்மா கிட்ட. அந்த தாயத்து கட்டினா எல்லாம் சரியாயிரும். ஆனா அதுக்கு ஒரு 2000 rupees இந்த கேஷ்ல கிரெடிட் கார்டு அவருக்கு அவரு ஈவாலெட் அதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாரு, கேஷ் மட்டும் தானா. ஏன்னா ட்ராக்ல வர அது வேற ரெக்கார்ட் செஞ்சிரல. அப்புறம் ஆமா அப்புறம் சரி அந்த அந்த 1 வீக்ல வந்துட்டு எனக்கும் இந்த எக்ஸ்பர்சன் இருக்காங்களா, இந்த 2 எக்ஸ்பர்சன் கூட்டிட்டு போனாங்களா, அவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸ் வந்துருச்சு. என்னன்னா லைக் நான் நார்மலா அந்த மாதிரிக்குதான் பழகிட்டு இருந்தேன், பட் தே ஹேட் சம் பேட் இன்டென்ஷன்ல. அப்ப நான் அதை ரிஃப்யூஸ் பண்ணிட்டேன். சோ அதனால கிளாஷ் ஆயிடுச்சு. சோ ஆனா இருந்த போதுல இந்த 1 வாரம் கழிச்சு அந்த தாயத்து ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்ப அது எடுக்கிறதுக்காக இந்த எக்ஸ்பர்சன் என்னை கூட்டிட்டு போனாங்க. போனதும் அவரும் அந்த தாயத்து கொடுத்துட்டு அப்புறம் ஒரு மந்திரம் கொடுத்தாரு, இது டெய்லி படிக்கணும், அண்ட் தென் இந்த தாயத்து போட்டிருக்கன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, இது பூஜை போடுங்க அப்படி. இன்னொரு முக்கியமான இது சொல்ல மாட்டேன், சாரி, அந்த தாய்க்கு செய்யறேன்னாங்க தெரியுமா. அப்ப ஆக்சுவலி நான் ஒத்துக்கல, இல்ல வேண்டாம் அப்படின்னுட்டேன். அதுக்கப்புறம் இந்த 2 எக்ஸ்பர்சனும் என் மண்டையை ரொம்ப கழுவுனாங்க. இல்ல நீ செய்ய ட்ரை பண்ணு தெரியல என்னவோ. அப்ப ட்ரை பண்ணு அப்படின்னோன்னா சரி என்னடா தொல்லையா போச்சுன்னு சொல்லிட்டு சரின்னுவேன். இந்த செய்ய சொன்னதுக்கும் எடுக்க போறதுக்கு நடுவுல இன்னொரு தடவை போவான். அது அந்த தாயத்துக்கு ஃபியூ ஐட்டம்ஸ் தேவைப்படுது அப்படின்னாரு, சில ப்ரொசீஜர்ஸ்க்கு அதெல்லாம் செய்யணும்னுட்டுன்னு. அப்ப அங்க போவோம், சந்தனத்துல கையில தடவிட்டு ஒரு தாள்ல வைப்பாங்க, வச்சுட்டு கேட்டா அது கைரேகை எடுக்கிறதுக்கா அப்படின்ட்டுன்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். அதுக்கப்புறம் எல்லார் கையிலயும் கத்தி கொடுத்து லைக் திருப்பி கொடுக்க சொல்லுவாரு. அப்ப சரின்ட்டு கத்திய கையில வச்சுட்டு அது அவர் கையில குடுத்துட்டு திருப்பி நான் எடுத்துட்டு அந்த மாதிரி 3 தடவை செய்ய சொன்னாரு. சரின்னு செஞ்சேன். அதுக்கப்புறம் கிட்ட வாடினாரு. நானும் ஏதோ கிண்ணறு குடிக்க போறாரு போல, எடுத்து வச்சுட்டு போலாம் அப்படின்னு நினைச்சேன். இல்ல முடி வெட்டிட்டாரு. வெட்டிடுவாங்க. ஐயோ அப்புறம் இந்த மாதிரி முடியெல்லாம் குடுக்க கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க தானே. இவருதான் வெட்டி கையில வச்சிருக்காரு. நான் என்ன குடுங்கன்னு திருப்பி வாங்க முடியும், எனக்கு 2 உருட்டி விட்டாருன்னா நான் சொல்றேன். நான் இது வரைக்கும் அந்த கதை ஃபுல்லா கேட்கல, ஆனா இது வரைக்கும் கேட்டது நீயே தான் இதுல சிக்கி சொல்ல வந்தேன். சொந்த காசுல சூனியம் வச்சுது அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா சூத்துல ஆப்பினியே வச்சுக்கிட்ட தாயத்தை போய் கலெக்ட் பண்ணிச்சு. அப்புறம் அவர் சொன்ன மாதிரிக்கு செஞ்சேன். ஆனா அந்த தாயத்தை போட்டிருப்பேன், டெய்லி சூடாகும். லைக் அது தாயத்து தான் அந்த இரும்பு மெட்டீரியல்ல தானே இருக்கும். அந்த இரும்பு மெட்டீரியல் ஏதாச்சும் நெருப்பு காமிச்சாக்க ஒரு மாதிரி சூடாகும் தெரியுமா, அந்த அளவுக்கு சூடாகும். என்னோட ஸ்கின் சுடுற அளவுக்கு சூடாகும். அந்த தாய்த்து போட்ட அன்னில இருந்து எனக்கு சரியான தலைவலி.
செம்ம தலைவலி அன்டில் லைக் என்னால வெளிச்சத்தை பார்க்க முடியாது. நான் இருட்டு ரூம்லயே தான் உட்கார்ந்துருப்பேன். பின்ன வேலை இடத்துலயும் வேலை செய்வேன். நீங்க ஒரு அரவிந்த் சாமிலா நான் இருட்டே இல்ல நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து அந்த தாயத்தை வந்து இஸ் bringing her energy back. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அது தலைவலியா இருந்துச்சு. அப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து ஒரு வாரத்துக்கு மேலேயே போனுச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து எனக்கும் அந்த பாபாக்கும் டைரக்ட் கான்டாக்டே இல்ல. என்கிட்ட அவர் போன் நம்பர் கூட இல்ல. இந்த 2 எக்ஸ்பர்சன் தான் எனக்கு கூட்டிட்டு போனது. அப்ப நான் தான் பேசலையே இவங்க 2 பேர்கிட்டயும். அப்ப ஆனா ஒரு ஆள்கிட்ட மட்டும் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன், இந்த மாதிரி காவுது என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களான்ட்டுன்னு. அதுக்கு பாபா என்ன தெரியுமா ரிப்ளை அனுப்புனாரு, வெதர் ரொம்ப சூடா இருக்கு, நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்க, அதனாலதான் தலைவலி வருது. என்ன சூடா இருக்கு? வெதர் சூடா இருக்கு, தண்ணி குடிக்க சொல்லுங்க. வெதர் சூடா இருக்கு, ஃளைட் டஃப்பா இருக்கு, ரோட் ரஃப்பா இருக்கு சொன்னேன். அசூரியா சொல்லுவாங்க அந்த படத்துல. எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு, ஒரு வாரம் நாட் ஈவன் 14 days, you know, within 10 days அந்த 11வது நாள், ஓகே அந்த 10வது நாள் வந்து நான் நைட் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அப்ப எனக்கு வந்து ரைட் ஹேண்ட் ஃபேஸ் அப்படி நம்ம ஆயிரும், ஏதோ ஃபீல் பண்ணாது, காதும் அடைச்ச மாதிரிக்கே இருக்கும். நெக்ஸ்ட் டே நான் வேலைக்கு யாரும் இல்ல, ஆனா வந்து அப்படிதான் இருந்துச்சு. By the way, ஒரு क्वेश्चन, நீங்க மெடிக்கல் செக்அப் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். இல்ல இப்ப அதுக்கு தான் வரேன். அது நெக்ஸ்ட் வீக் சார், நான் எனக்கு வந்து ஐ ஹேட் மைனஸ் ஸ்ட்ரோக். அத பார்த்ததுமே நீங்க சொன்ன சிம்டமே வச்சு சொல்லிட்டேன், அதனால தான் கேட்டேன். நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபேஸ் அப்படியே ட்விச் பண்ண ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் போய் பினிஷ், கதை முடிஞ்சுச்சு. அதோட வந்துட்டு இன்னொன்னு, ஐ மீன் என்னோட கதை முடிஞ்சிருச்சுன்னு இல்ல, எனக்கு லோ பிரஷர். இந்த மாதிரி ஆனத போது என் வீட்டுல எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, லைக் ஏன் திடீர்னு நல்லா தானே இருந்துச்சு. பிகாஸ் பை த டைம் ஐ ரிசீவ் த தாய்த்து, நான் அந்த டைம்ல வந்து குடிக்கிறத குடிக்கலாம் நிப்பாட்டி நான் வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போறது, ஜிம் போறது, வருது, அந்த மாதிரி இருந்தேன். So I was living a healthy lifestyle. அப்ப என் வீட்டுல உள்ளவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டாங்க, ஏன் நல்லா தானே இருந்துச்சு திடீர்னு என்ன ஆனிச்சுன்னு. சோ அப்ப என்ன ஹாஸ்டல்ல பாக்கறப்ப போட்டிருந்தேன், நல்லா ஓடிடுச்சு. இப்ப குடி நிப்பாடிச்சு, அப்பதான் தருதலையா வந்துச்சு. அப்பதான் இவங்க அந்த தாயத்தை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க, பாத்துக்கிட்டாங்க, இது என்னது ஏன் போட்டிருக்கேனே. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதான் இப்படியே பார்த்தாங்க, இத போட்டு எவ்வளவு நாள் ஆனிச்சு. நான் சொன்னேன் இப்பதான் 10 நாள் ஆயிருக்கு அப்படின்ட்டு. சோ அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து அந்த தாயத்தை யார் தொட்டாலும் சரியாக ரொம்ப சூடாயிரும், லைக் அவங்க கை சுட்டுரும் அந்த மாதிரிக்கு. லைக் என்ன தவிர வேற யாரும் தொடக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. அப்ப எங்க வீட்டுல வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க, ஒரு மச்சிக்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு. அப்ப அங்க கேட்டப்ப அப்ப அங்க கூட்டிட்டு போய் அவங்க அந்த இது தாயத்தை பார்த்துட்டு சொல்லுவாங்க, லைக் இனிஷியலி தியர் பிளான் இஸ் டு என்ன சொல்ல, ஆமா இனிஷியலி வந்து இந்த தாயத்தை வந்து நீ அவங்க கூட வந்து எப்பவுமே க்ளோஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் செஞ்சாங்க. பட் நீ அதுக்குள்ளேயே வந்து நீ அவங்கள்ட்ட என்னமோ நீ எகிட்டு பேசி இருந்திருக்க. சோ அது அவங்களுக்கு பிடிக்காம போய் இது உனக்கு வந்து ஆப்போசிட்டா மாதிரிக்கு, லைக் நீ என்ன சொல்லுவாங்க, லைக் பைத்தியம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த திங்ஸ் எனக்கு பேசுற மாதிரி இருந்தது, இது எல்லாமே வந்து they are the one who did it, it seems. So like அந்த மாதிரி ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாதானே இந்த மாதிரி ஏதாச்சும் செய்ய முடியும், because they need my hand stuff, right? So அதுக்கு கூட்டிட்டு போன ஒரு காரணம் என்னல, so that's why they did it அப்படின்ட்டு. Can I say something? Sorry, just to recap, the 2 ex, right? The 2 ex guys, are they guys or girls? Guys. So அதுக்கு இல்ல நீ கதை சொன்ன அப்புறம் அப்புறம் சரின்ட்டு அங்க போனதுதான் போதும். அங்க வந்துட்டு என்ன செஞ்சாங்க, அந்த தாயத்தை தூக்கி வீச சொல்லிட்டாங்க. தூக்கி வீச சொல்லிட்டு தயவு செய்து இதெல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்காத நீங்க அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சு, காதுல பேசுறது எல்லாம். அந்த தலைவலி வந்து லைக் ஒரு வேற லெவல் தலைவலியா இருக்கும்.
ஸோ ஈவன் டு நான் அந்த ஹாஸ்பிட்டல் மெடிகேஷன் எடுத்துக்கிட்டு பிசியோ எல்லாம் போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி இருந்தாலுமே அந்த வலி மட்டும் போவே இல்லை. அண்ட் தென் ஸ்டீல்ஸ் இந்த மாதிரி அந்த மைனஸ் ஸ்ட்ரோக் வந்ததுல இருந்து எனக்கு லைக் என்ன சொல்லுவாங்க, அந்த நல்லா ஃபாஸ்டா திங்க் பண்ற அந்த எபிலிட்டி அதெல்லாம் அந்த கொஞ்ச நாளைக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஃப்ரம் பீயிங் அ டீச்சர், இமேஜின் நாட் பீயிங் ஏபிள் டு திங்க் ப்ராப்பர்லி, லைக் கேட்ச் அப் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கு முன்னாடி சரியா நல்லா யோசிச்சுட்டு இருந்த நான் நல்ல குட் ஸ்டூடெண்ட் டீச்சரா நல்லா இல்லன்னு சொல்லு. இல்ல குட் டீச்சர் ஆல்சோ. சொல்லு. அப்ப இந்த மாதிரிக்கே ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க வீட்லயே வந்துட்டு பார்த்தாங்க, இது they will check on me like frequently. ஏதாச்சும் நான் பண்ணிக்கிட்டேன் அந்த மாதிரி, ஏன்னா எப்போதும் அந்த மாதிரிக்கு தான் இருப்பேன். ஒரு மாதிரி லைக் எனக்கு பிடிக்கல எதுவுமே, ஏன் வாழ்றோம் அந்த மாதிரிக்கு சொல்லிக்கிட்டு அப்படியே தான் இருந்துட்டு இருந்தேன். ஸோ they also try to bring me everywhere. இங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க கூட்டிட்டு போயிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு தடவை வந்து கூட்டிட்டு போனதுக்கு வந்து அங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, லைக் they bind my soul with ஏதோ இறந்தவங்களோட அந்த சோலோட கனெக்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ தட் லைக் வாட் எவர் மை தாட் ப்ராசஸ் அண்ட் எவ்ரிதிங் வந்து நெகட்டிவாவே இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி. நீங்க முத சாமி எடுக்கிறத பாக்குறது நிப்பாட்டிட்டீங்கனாலே I was like இவ்வளவு நடந்துட்டு இருக்கு, அந்த தாயத்தை கழட்ட வேண்டியதானே? அதை வந்து நான் அப்படியே கழட்டி தூக்கி வீசிட்டேனே. கழட்டி வீசி இன்னும் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு வந்து இங்க அங்கன்னு கூட்டிட்டு போயிட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. தென் I was like தென் வேணாம், ஒரு இடத்துக்கு போனா ஒரு கதை சொல்றாங்க, எதுவுமே தேவையில்ல, நான் பேசாம கோயில் போய் சாமி கும்பிட்டுக்கிறேன். இஃப் லைக் திஸ் திங் என்னை விட்டு போகணும்னா அது போட்டோம், இல்லாட்டினா வந்து ஜஸ்ட் பரவாயில்ல வலி தானே, வலியோட வாழ்ந்து தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். அப்புறம் என்னாச்சு? நல்லா போச்சு. அதுக்கப்புறம் இல்ல I think it's not that. I think you might have like have you checked for sinuses? No. I think you go check நீங்க வந்து ENT specialist போய் பாருங்க. So when you check, because I feel like your like you know when the symptoms are, because I tend to have the same headaches that you're having. Okay. So sometimes நம்ம தெரியாம இருக்க அந்த sinus symptoms இப்படி இருந்துச்சுன்னா you might have a severe thing. But either way உலகத்திலே 2000 ரூபாய் கொடுத்து சொந்த சூத்துக்கே சூனி வச்சு முதல் ஆள் நீதாமா. முதல் டீச்சர் இது ஒரு டீச்சர் இல்ல, ஆள் நிறைய இருக்காங்க. டீச்சரா இவங்க தான். நீங்களே எவ்வளவு கேக்குறீங்க, வீட்டுல எவ்வளவு கேட்டிருப்பாங்க, நீ படிச்சிருக்க தானே, டீச்சரா தானே இருக்க, உண்மையாலுமே நீ டீச்சரா? சரி, அந்த ரெண்டு பையங்களுக்கு என்னாச்சு? ஆமா, அந்த ரெண்டு எக்ஸுக்கு என்னாச்சு? ஐயோ, நான் அங்கிருந்து வேலை விட்டு நின்று கையெழுத்து கும்பிட்டு ஓடியே போயிட்டேன் வேண்டாம் அப்படின்னு. ஆஃப்டர் தட் நான் தப்பிச்சேனேன்னு சந்தோஷமா இருக்கேன். ஆக்சுவலி நீ பண்ணி அந்த உனக்கே சூத்து வச்சிய அந்த இடத்துக்கு போய் இது ரிமூவ் பண்ணல. அது அப்படி நான் யோசிச்சேன். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா, எனக்கு பாத்து எதுவும் ஞாபகம் இருக்காது. நான் எங்கதான் போய் செஞ்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஐயோ கடவுளே, அந்த இடம் எங்க இருக்கு ஞாபகம் இல்ல. இது எப்படிமா இருக்கு? எதுவோ இங்க மாறலையே. No, I mean like மத்த விஷயம் எனக்கு நார்மலி ஞாபகம் இருக்கும். லைக் அந்த பாதை மட்டும், லைக் ரோட்ஸ் மட்டும் எனக்கு ஞாபகமே இருக்காது. போட்டுதான் வரேன். அந்த இடம் சாமி பாக்குற அந்த ஆள் இருந்துச்சு, அந்த ஆளோட இடம் வந்து எப்படி இருக்கும்? அங்க வந்துட்டு மோச்சரி வேன்லாம் இருந்துச்சு. மோச்சரி வேன்லாம் இருந்துச்சா? பாபா சென்டரா இல்ல மோச்சரி சென்டரா? அது வந்து லைக் ஐயோ, அந்த பேரை சொல்லி திருப்பி எனக்கு மறுபடியும் செஞ்சு வச்சுட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்பனா உனக்கு இடம் தெரியுமா? I know the names. என்ன சொல்லுவாங்க, அந்த பிளேஸோட பேர் தெரியும், ஆனா அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் கூகுள் கூட பண்ணி பார்த்தேன், வரல. நீங்களே இவ்வளவு யோசிச்சிருக்கீங்களா? நான் யோசிச்சிருக்க மாட்டேன். நான் சொந்த காசு சூனிய வச்சு திருப்பி காசு கொடுத்து அது எடுக்கலான்ட்டுனே. நான் ஒண்ணு சொல்றேன், எனக்கு டவுட்டா தான் இருக்கு, நீ யோசிச்சிருப்பேன். எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஓகே, எனிவேஸ் thank you so much உங்க ஸ்டோரியை ஷேர் பண்ணதுக்கு. Yes, again I just want to say go and see an ENT specialist because I think you're having a severe sinus infection. Just go check. ஒரு MRI பண்ணிரு. ஒரு சைடு இருந்தாலும் நம்மளும் ஹெல்த்தியும் பாத்துக்கணும்ல. ஆமா ஆமா. ஓகே thank you so much திவ்யா. thank you. ஓகே, bye. So இந்த வார எபிசோட் அது கொஞ்சம் சுவாரஸ்யமா 2 மணி நேரம் மேல போயிருச்சு.
கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இருக்கும். கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 2 மணி நேரம். ஏன்னா சில இடத்துல வெட்டி எடுத்து 2 மணி நேரம் இருக்கும். 2 மணி நேரம் எபிசோட் முடிச்சாச்சு. நானும் கதை சொல்லலாம்னு இருந்தேன். ஆனா 2 மணி நேரம் அடுத்த வாரம் சொல்லி அடுத்த வாரம் நீங்க கதை அடுத்த நீ மட்டும் கதை சொல்றேன். ஆமா நீ மட்டும் கதை சொல்லு. நான் மட்டும் ஆனா என் கதை வந்து வேற மாதிரி கதையா இருக்கு. அப்போ அடுத்த வாரம் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்க. அடுத்த வாரம் எபிசோட்ல சொல்றோம். அண்ட் பிஃபோர் தட் நீங்க வந்து இன்னும் பார்க்கலடா என்னோட ஷார்ட் ஃபிலிம் வெளிய வந்திருக்கு. லிங்க் டவுன் டிஸ்கிரிப்ஷன் below. And if you want to submit your story, all you have to do is Google link downல இருக்கு. Just go submit your story. Please make it as detailed as possible because our team will contact you. And நாங்க என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா இப்போ வந்து உங்க கதையை வந்து நாங்களே ஃபோன் அடிச்சு எங்க டீம் ஃபோன் அடிச்சு முதல்ல உங்க கதையை கேட்போம். ஆமா நாங்களே ஒரு தடவை கேட்டுருவோம். ஏன்னா நாங்க வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ண வேண்டியதா இருக்கு இப்பெல்லாம். ஏன் நிறைய வந்து கால் இருந்து என்ன ஆகுதுன்னா இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேச பிடிக்கலன்னா just send us, we will read and we will tell the story. Yeah. So we will have an episode specifically where we read your stories as well. So அந்த மாதிரி கூட இருக்கு. So with that being said, thank you so much for watching. நாங்க வந்து 16,000 subscribers தொட்டுட்டோம். இப்போ வந்து 17,000 18,000 தொல்லான் இருக்கோம். Once we hit 25,000 live show வருது. 20,000 வந்து பேய் வீட்ல வந்து பாட்காஸ்ட் பண்றோமா? ஆனா அது வந்து vlog-ஆ மேபி வரலாம். We will let you know. அது வந்து vlog-ஆ வந்து ஒரு இதா வரலாம். So all you have to do is subscribe to this YouTube channel, share it with your friends and family and go watch my short film and let me know what you think about it. Subscribe பண்ணுங்க. நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா பண்ண மாட்டீங்க. Correct. Yeah, please do subscribe. லைஃபா பார்க்கணுமா இல்லையா? With that being said, my name is Jiven. I am Puvanan and I'm Kris. We'll catch you in the next one. Ciao.